வந்து தனுஷ் கிட்ட போயிட்டு என்ஓசி வேணும்னு சொல்லி கேக்குறேன். அப்ப கிடைக்காதுன்னு தெரியும். கோர்ட்டுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு தெரியும். அதனாலதான் என்ன பண்றேன், நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு நான் வந்து பாறேன், உன்னை ரெப்புடேஷனே காலி பண்ணிடுவோம் பாறேன். ஆளு இது வந்து 55 படத்துக்கு 55வது வரைக்கும் பட பூஜை போட்டு வச்சிருக்கிறான் ஆளு. புரியுதா? அவன் ஆளு அதுல பிஸியா இருப்பான். நீ என்ன உள்ள பூந்துக்கிட்டு நீ என்ன உட்காந்துக்கிட்டு மிரட்டுறீங்களா? எமோஷனல் பிளாக்மெயிலா? இல்ல ஒவ்வொரு போற வாரம்லாம் உட்காந்து மிரட்டுறதுக்கு தான் பெத்து போட்டு வச்சிருக்காங்களா? கேட்கறதுக்கு அவனும் இல்லையா? பொண்ணுங்க தப்பு பண்ணா அவனும் கேட்க கூடாதா? பொண்ணு பேர்ல நயன்தாரா பேர்ல நீ உட்காந்து போஸ்ட் போடுற, எங்க இவனுக்கு வக்கு இருந்தா இவன் தெரியாம போட வேண்டியது. இவன் எனக்கு என்னமோ சரி வரல ஜிப்சி. இவன் வந்து எனக்கு என்னமோ விக்னேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து செட் ஆகல மாதிரி தெரியல. இது ரொம்ப நாள் நினைக்காது போல இருக்கு. இல்ல அவரோடதுல போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க, இவ்வளவு வியூஸ் வராது இல்ல ப்ரோ. அவரோட இப்ப ஐடியிலோ லெட்டர் பேட்ல ஏதோ போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீச் இருக்காதுல்ல. இந்த ஸ்பேஸை கெடுக்கிறதுக்குன்னு பாஷா பாய் ஃபேக் ஐடியில ஒருத்தன் வந்து நிக்கிறான். டேய் டேய் டேய், என்ன பார்த்தா உனக்கு என்னடா தெரியுது? ஏண்டா ஆல்ரெடி உங்களுக்கு கனெக்ஷன் இஷ்யூன்னு 2 டைம் வந்துருச்சு ப்ரோ. அது வந்து ஒண்ணும் இல்ல மேடம், கரண்ட் விட்டு விட்டு வருது, வேற ஒண்ணும் இல்ல. டேய் விஜய் ஃபேன்ஸ் உங்களுக்கு அறிவு மயிரே கிடையாது. உங்களுக்கு அறிவு என்ன ஆண்டவன் என்ன பின்னாடி வச்சுட்டானாடா? ஒரு நியாயம் தர்மம்லாம் பார்க்கவே மாட்டீங்களாடா? யார் பக்கம் என்ன நியாயம் இருக்கு? சரி, நமக்கு கிடைச்ச நியூஸ் வரைக்கும் எது வந்து நம்ப தகுமையா இருக்கு, ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும், ஒரு யூகத்திலேயே உனக்கு கெஸ் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன விஜய் மாதிரி தானா? எங்க விஜய் தான் அந்த அறிக்கையிலேயே உங்களுக்கு தெரியலையா? இந்த டாக்டர் விஷயத்துல என்ன நடந்ததுன்னே தெரியாம டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு அறிக்கை விட்டவன் தானேங்க அவன். மானங்கட்ட போய் உள்ள புந்து டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது. டாக்டர் சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன ஜிப்சி தோணுச்சு, நான் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் சேனல்லாம் உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்து நீங்க படைக்கணும் சரின்னு சொல்லிட்டு அது இப்போ படைச்சாதான் சாப்பாடு அப்படின்ட்டாங்க. உட்காந்து சோஃபா செட்டில் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த நியூஸ் சேனல்ஸ் கருமம் ஆயிரம் இருக்கிறான்ல, நடிகைகள்லாம் ஆதரவு இதை மட்டும் போட்டுட்டு இருக்கிறான் ஜிப்சி. எந்தெந்த நடிகை அப்படிதாங்க போட்டாங்க, எந்தெந்த தனுஷ் கூட நடிச்ச நடிகை எல்லாம் வந்து அந்த இப்படிதான் பஞ்சாயத்து அதான் சொல்றா. இல்ல நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? டேய் என்னடா சொல்றா? இல்ல அதை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? அந்த மாதிரிதான் இருக்கு. சொல்லி தொலைடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இவனுக்கு சொல்றதை பார்த்தா. முழுசா என்ன போட்டுச்சு நயன்தாரா, என்ன விஷயம்? நயன்தாரா தனுஷ்னா எல்லாரும் எஸ்கபஸ்கா தான் நினைப்பானுங்க. நயன்தாரானால எஸ்கபஸ்கா தான் நினைப்பானுங்க. அம்மா பேரு யோகேஷ் சிகாமணி. ப்ரோ விக்னேஷ் சிவனை திட்டுங்க ப்ரோ. டேய் டேய் என்ன இல்ல அதுவும் பாருங்க, இன்னைக்கு தான் அவனோட டீசர் ஒன்று வந்திருக்கு. புரியல, மனசாட்சியோட சொல்றா கிருபா. ஒரு படம் ஒரு நடிகை ஒண்ணு நடிக்கிறா. நீ உன் படத்துல இருந்து 15 படம்லாம் நீ நடிக்கும் போதெல்லாம் எந்த நடிகரோட படத்துக்கு நீ ப்ரமோஷனுக்கு எல்லாம் வரலையா? நீ தயாரிக்கிற படத்துக்கு நீ ப்ரமோஷனுக்கு வருவ, நீ நடிக்கிற விளம்பரத்துக்கு அதுக்கு நீ ப்ரமோஷன் பண்ணுவ, நீ தயாரிக்கிற ஹேண்ட்மேடு பிஸ்கெட்டா அது பேர் என்னப்பா, ஆமா சம்திங் ஏதோ இதெல்லாம் எடுத்து அதை எடுத்து போஸ்டா போட்டு நீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருப்ப, யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் இப்போ இன்ஸ்டாகிராம்லயும். ஆனா வேற ஒரு நடிகர் கூட நடிச்சிருக்கிற வேற ஒரு ப்ரொடியூசர் படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண வக்கு இல்லையா? உன் பேர்ல தானப்பா உன்ன நயன்தாராக்கு தெரியாம இவன் விக்னேஷ் இவன் போஸ்ட் போட்டான் அந்த ஐடியில. சொல்லு. நாளைக்கு கம்பி என்ன போறது அவங்க தான்ப்பா. அவங்க ரிட்டர் பண்ணலாம் எல்லாம் வெளில வருது. சரி சிம்பிள். இந்த அம்மா எந்தெந்த படத்துக்குலாம் இந்த அம்மா ஒண்ணு இல்ல, ஊர்ல இருக்கிற தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து இப்ப வெளில வந்து ஒரு 10 பேர் வந்து இந்த அம்மா வந்து ப்ரமோஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரலைங்க. இந்த சம்பளத்தை நாங்க மொத்தமா அதுக்கு சேர்த்தாங்க பேசி விட்டோம். ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு 10 பேர் சேர்ந்து நஷ்டஈடு கேட்டு காசு கொடுத்தானா எங்க போகும் இந்த அம்மா? நான் கேக்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விக்னேஷ் இவன் அஜித் மாதிரியான நடிகரோட கால்ஷீட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அரிது. அதுவும் உனக்கு கிடைச்சதெல்லாம் சத்தியமா உலக அதிசயம். கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா தவற விட்டுவிட்டு இங்க ஒரு கதை அங்க ஒரு கதை போய் சொல்லிட்டு, ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு ஒரு கதை விட்டு சொல்லிட்டு, நடிகர்கிட்ட போயிட்டு வேற ஒரு கதையை சொல்லிவிட்டு அதுல நீ சந்துல சிந்து பண்ணணும்னு நினைச்சீன்னா அப்புறம் உன தூக்கி வெளில தான் தூக்கி போடுவாங்க. இவன் வேலை இவன் தேர மாட்டாங்க. விக்னேஷ் இவெல்லாம் தேர மாட்டான். வழக்கம் போல என்ன பண்ண சொல்றேன்னா, போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காரு,
புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து 10 பிளேட் முன்னாடி வச்சீங்க, என்ன எல்லாத்தையும் எடுத்து போட்டு தின்னுங்க, ஓடுறது தாவறது போறது அது போடுறதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தின்னு மொத்தமா வாந்தி எடுங்க, என்ன அதுக்கு தான் லாய்க்கு. விக்னேஷ் உனக்கு நயன்தாரா அதுக்கு தான் லாய்க்கு, வேற எதுவுமே கிடையாது. இல்ல என்ன இல்ல அழுவ சிம்பிள் போடுற? இல்ல இல்ல கபிலன் ம்? டார்லிங் கெடுத்துட்டான் ப்ரோ விக்னேஷ். இல்ல இல்ல ஏய் இருடா இல்ல இன்னும் டைம் இருக்கு, நீ வெயிட் பண்ணு, லைன்ல வெயிட் பண்ணு, நான் தான் சொல்ற போறேன். டைம் இருக்கு, இன்னும் உனக்கும் டைம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து அவனோட டீசர் ஒன்று வந்திருக்கு தனுஷ்து, கரெக்டா? இன்னைக்கா நேத்து நைட்டா எப்போ வந்துச்சுன்னு தெரியல. குபேரன். என்ன குபேரன் டீச்சரா? ஆ அது எப்பயோ வந்துருச்சு. அப்படியா? நான் இன்னும் நல்லா பார்த்தேன். இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது, கிளிம்ஸ் நல்லா இருந்தது. இல்லையா நாகார்ஜுனா எப்போ நேத்து இன்னைக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, என்ன சொல்றீங்க? நேத்து வந்தது ப்ரோ, நேத்து 6 மணிக்கு ஜிப்சி, வந்தது. ஆ அவனை நம்பாதீங்க ஜிப்சி. அவன் இப்படிதான் கூடவே இருந்துட்டு வேற ஒரு டாபிக் பக்கமா டைவர்ட் பண்ணி திருப்பி விட்டு ஓடிடுவான். இல்ல 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 அது கரெக்டா பூனை இவன் அந்த டிஃபேம் வேலையெல்லாம் பண்ற மாதிரி கரெக்டா தான் பண்ணி. பார்க்கும். இல்ல இல்லப்பா நேத்தாப்பா வந்திருக்கு, இவன் இது டிஃபேம் கபிலன் பண்ற ப்ரோ, மாதிரி தான் விட்டுருக்காங்க. நேத்து நடந்ததுக்குலாம் நீ பொறுப்பே கிடையாது, நீங்க தான் கத்துனீங்க, ஏங்க, நான்லாம் கத்தவே கிடையாது. ஆமாங்க, சும்மா சும்மா பூனை திட்டாதீங்க, அது வாலிப வயசு, என்ஜாய் பண்ண விடுங்க brother. நீங்க வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சுன்னா பூனை அப்புறம் பொட்டிக்குள்ள போய் அடைஞ்சிரும். அது சரி ஜாலியா சுத்தி திரியட்டும். எங்கேயாவது இல்ல கேஸ் ஜிப்சி, கீஸ்னு மாட்டும் நான் போது என்ன மட்டும் சொல்றேன், போயிட்டு நீங்க காப்பாத்தி விடுங்க. அப்பவே இல்ல நீங்க அப்பவே இந்த விக்னேஷ் சிவனை எப்போ நரிவேலை பார்த்தானோ அப்பவே இந்த பயல ஓட ஓட விட்டு உதச்சிருந்தா இது இவ்வளவு திமிர் எடுத்துட்டு சுத்துமா அது? ஏன் நாங்க உதைக்கலைன்னா, எங்களுக்கு ரெண்டு பக்கத்துல உள்ள நடந்த டீட்டெயில்ஸ் தெரியாது, ஏதாவது ஒருத்தர் சொன்னா தான் தெரியும். ஆனா அப்ப சொல்ல வேண்டியது லெட்டர் பேட் விட வேண்டியதானே? அந்த டைம்ல படத்தை விட்டு தூக்கும் போது விட்டுதுன்னா தெரிஞ்சிருக்கும், வாங்கியிருப்பான் அவன். அதுவும் முந்திரி கொட்டத்தில் தானே. எந்த டேரக்டருமே அஃபிஷியலாக டேரக்டர்னு வெளில வர வரைக்கும், ப்ரொடியூசர் சொல்கிற வரைக்கும், நான் இந்த படத்தில் டேரக்டர் அப்படின்றத பயோவில் மாற்ற மாட்டாங்க, கரெக்டாக? ஆமா. இவர் முந்திரி கொட்டத்தனமா அதையும் மாற்றி வச்சிருந்தார், முதல்ல ஊருக்கு முன்னாடி போயிட்டு அதையும் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சொல்லணும், அது எல்லாத்தையுமே நீங்கள் நொட்டிகிட்டே கூடாது. அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த 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 டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் இவங்க அந்த மரியாதைலாம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதான் பிரச்சனையே அவனுக்கு. ஓகே ஃபைன், இப்போ நீங்களே நம்ம போட்டுக்கிறதுலாம் வேற விஷயம், பட் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்ன மரியாதை சொல்லுங்க? அவங்க அதை ரிலீஸ் பண்ணணும்ல. கரெக்டு தான். அதைத்தான் இங்கேயும் பண்ணி வச்சிருக்கான், தனுஷ்டே அதே தான் பண்ணி வச்சிருக்கான். தனுஷுக்குமே அந்த கபிலன் ப்ரோ, மரியாதை. ஐடி ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல கபிலன் ப்ரோ? யாரு? சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு நான் இப்பயும் doubt சொல்றேன், தான். இல்ல சினிமால நட்புன்னு வரும்போது நட்பை மட்டும்தான் பார்க்கணும். அந்த இடத்துல காசை பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ், நட்பு கெட்டு போயிடும். இப்போ அவனே கொடுத்துருவான், தனுஷ்ட கேட்டாலே எப்பா இதை நீ பண்ணி உன் வீட்டில் வச்சு நீ ஆசைக்கு பார்க்க போறன்னா ஓகே வெல் அண்ட் குட் பண்ணிக்கோ. ஆனா நீயே அதை பண்ணி காசு தான் பார்க்க போற, அப்ப நீ காசு பார்க்கும்போது நான் ஏன் அதை ஃப்ரீ ஆகணும்னு தான் அவன் கேள்வியே. அங்க நியாயம் தானே செய்யுது. இவங்க செல்ஃபோனில் எடுத்தாருன்னு சொல்கிறாங்க, இப்போ மேம் சொன்ன மாதிரி கேட்டால் மீன் செல்ஃபோனோ இவங்க இதுவோ இவங்க எடுத்தாருன்னா என்னோட விஷயத்துக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட என்ஓசி கேட்கணும் மேடம்? லாஜிக் அங்கேயே இடிக்குதே. கரெக்ட். இப்ப அவங்க எடுத்து அவங்களோட பர்சனல் இதுல எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா யார்ட்டையுமே என்ன என்ன சும்மா கேட்கவே மேடம் தேவையில்ல. வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க? பேசுறதா பேச ஐயோ பேசுறேனே, கேட்கலையா பேசாக்க ப்ரோ? மேடம். கேக்குது மேடம். சும்மா மேடம் கேக்குது பேசுகிறாங்க. இல்ல, அவரு கேட்கல போல. உங்களுக்கு கேட்கல போல, கபிலன் வெளில போயிட்டு வாங்க. இது அட போங்க, இருங்க இருங்க, நான் வெளியில போயிட்டு வரேன். ஆனா வெளியில போனா திருப்பி எனக்கு ஸ்பீக்கர் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க கொடுப்பாங்க, வாங்க வாங்க. ஓகே, எனக்கு என்ன கொடுக்க மாட்டாருன்னு தோணுது. ஓகே. அதான் ஏங்க ராஜா தந்திரன் இதுல தெளிவா கேக்குதுங்க, போனீங்க. லேப்டாப்ல கேக்குதுங்க, மொபைல்ல கேட்கலையா? மொபைல்ல கேட்கல. ரீசார்ஜ் பண்ணுங்க. மொபைல தூக்கி தூரம் போடுங்க கபிலன் ப்ரோ. இது பிறந்த நாளைக்கு கிஃப்டா வந்துடுறா, கம்முனுறேன். பூனை அடி வாங்காத. எப்பா இது சொன்னதுக்கெல்லாம் திட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? இது கூட சொல்லக்கூடாதா? என்ன நீங்க ஜிப்சி இந்த கேக்குதா? டைட்டில பார்த்ததும் அந்த நானி படம் இது பாத்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் இப்பதான் அந்த நானி படம் பார்த்தேன். சனிக்கிழமையானா பாஷாவா மாறுவான்னு சொல்லிட்டு படம் ஒண்ணு இருக்கு, நானி எஸ் ஜே நான் சூர்யா. பொதுவா இல்லடா, நான் பொதுவா சனிக்கிழமை அன்னைக்கு நான் படமே போட மாட்டேன்டா. படமே போட மாட்டேன்ற ஸ்பேஸே போட மாட்டேன்டா. சாரி, லேப்டாப் பார்த்துட்டே பேசினேன்னா நல்லா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் தான் உண்ட மயக்கத்தில் லேசாக புறந்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா வந்துருந்துச்சு, அப்படியே உள்ளே வந்து பார்த்தேன். இன்னும் இந்த டைமில் வராதே, என்ன திடீர்னு இந்த டைம் அப்படின்னு நினச்சேன்.
ஏதோ இப்படி போட்டிருந்தால நயன்தாரா, அடுத்த ஆடியோ லான்ச்ல இது ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சு பஞ்ச் டைலாக் வச்சு பேசுனீங்கன்னா ஆமா கடவுள் பார்த்து பாரு அந்த மாதிரி போட்டிருந்தது அறிக்கையில. ஆமா 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 இவனுக்குலாம் கொழுப்பு தானே. ஆமா மேட்டர் அதாவது பத்தி பேசினா, விஷயத்தை பத்தி பேசணும், இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம் அது? அது கோர்ட்ல போய் போனா தி ஸ்டேட்மெண்ட் இஸ் irrelevant டு த கரண்ட் இது அப்படின்னு சொல்லிடுவான் அவன். சரியா? ஜிப்சி அப்படியே கொஞ்சம் டிஎம் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆள் மேல தாக்குதல் பண்றதுனாதான் இந்த மாதிரி எல்லாம் போட முடியும் அறிக்கை. நான் ஏதோ மீம் சும்மா போட்டிருக்கானு நினைச்சேன், அதனாலதான் கேட்டேன். ஆக்சுவலா 10 கோடி கேட்டது அந்த படத்தை எக்ஸ்டெண்ட் ஆனதுனால அந்த காசை மட்டும் கேட்டிருக்காப்ல, வேற எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமா 6 கோடிக்கு அந்த கமிட்மெண்ட் டார்கெட் கொடுத்து 16 டார்கெட் கோடிக்கு பண்ணிதான் அவர் ஆச்சுல. கேட்டிருக்கிறாரு. அடிப்படையா ஏன்னா ஒரு விஷயத்த ஏமாத்து. பார்க்கணும். இல்ல ஆ? அடிப்படையா ஒரு சின்னதா ஒரு பேசிக் லாஜிக் தான்ப்பா. ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. சிம்பிள் லாஜிக். இப்ப வந்து ஜிப்சி, நீங்க தயாரிக்கிற ஒரு பொருளை, அந்த அந்த பொருளை வந்து நான் வாங்கி நான் வந்து இன்னொரு இடத்துல வித்து நான் காசு பார்த்தேன்னா நான் உங்களுக்கு லாபம் கொடுக்கணும். கரெக்டா? ஆமா அண்ணல் விடுதலை. ஆமா ஆமா ஓகேவா? இப்ப உங்கள்ட்ட இருந்து நான் வந்து ஒரு பொருளை வாங்கி நான் வியாபாரம் பார்க்கல. நானும் அந்த 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 நான் அந்த தொழில்ல நானும் ஒரு பங்கீட்ட ஒரு எப்படி சொல்றேன், நானும் என்னுடைய உழைப்பு இருக்கு. ஆனா அதை நான் எடுத்து வெளில வித்து வியாபாரம் பண்ணல, என்னுடைய பர்சனல் யூஸுக்காக நான் வந்து உங்கள்ட்ட கேட்கறேன்னா நீங்க அதுக்கு வந்து ஒரு நான் நீங்க அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கலாம். ஆனா அதை நான் 3வது ஆள்கிட்ட கொடுத்து நான் வியாபாரம் பார்க்க போறேன் அப்படின்னா, அப்ப நீ அதை எடுத்து பல கோடி ரூபாய்க்கு நீ கொடுத்து வியாபாரம் பார்க்கறன்னா, அப்புறம் சம்பந்தப்பட்ட ஜிப்சி வந்து என்கிட்ட கமிஷன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? வியாபாரம்ன்றது வியாபாரம். பிசினஸா வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சிடணும். அது நீ வேணும் வேணான்றது அது 3வது பட்சம். அது அது வந்து பெரிய மனசு. நீ இல்லப்பா எனக்கு வேணாம், எனக்கு வேணாம்ப்பா, நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேற. நயன்தாராட்ட இல்லாத காசா? சிம்பிள். பேசிக்கா ஒரு அடிப்படையான லாஜிக் கூட எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளை விட இன்னும் சில பேருக்கு விஷயம் நிறைய தெரியும். இங்க நம்ம சோசியல் மீடியால நம்ம இங்க வெறும் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் தி ஆடியன்ஸ் நம்ம இங்க இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்குள்ள பேசுற பழகுறதுல நடுவுல திடீர்னு 2 பேருக்குள்ள எந்த விதமான பெருசா படமும் பண்ணல, ஒரு மாதிரியா டச்சே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா சம்திங் ஏதோ மிஸ் ஆகும் தானே பிரச்சனை. சி, ஒரு ப்ரொடியூசரா அந்த தனுஷ் வந்து ஏன் இவ்வளவு நாளா வண்டர் பார் ஸ்டுடியோஸ்ல இருந்து ஏன் அதுக்கப்புறம் படம் பண்ணல? வட சென்னைக்கு அப்புறம் ஏன் எந்த படமும் பண்ணல? படம் என்ன ஹிட் படங்கள் பல படங்களை கொடுத்திருக்கு அந்த படம், அந்த நிறுவனம். நான் கேட்கறது சிம்பிள். நயன்தாரா, நீங்க அந்த ஒரு கிடைக்கலன்ற ஒரு வைத்தறிச்சல்ல, இது லீகலா மூவ் பண்ண முடியாதுன்ற ஒரு வைத்தறிச்சல நீங்க என்ன பண்றீங்க? நான் ட்வீட் போட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு நான் உன்னோட ரெப்புடேஷனை காலி பண்ண போறேன்னு நீ எய்ம் பண்ற. இது எவ்வளவு பெரிய பொட்டத்தனம் அது? அதுவும் நயன்தாரா பேர்ல விக்னேஷ் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்ப இதுனா நயன்தாராக்கு தெரியாம நடந்துருச்சா? கிடையாது, நயன்தாராக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இல்ல ஏகே ஃபேன்ஸ் மீம் ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பார்த்திவ மீம் இருக்குல்ல, அவன் படத்துலயே வண்டியில ஆமா. தனுஷ வண்டியில ஏத்து, விக்னேஸ்வர மேல வண்டியை ஏத்து ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்களுக்கு நாங்களே அடிக்கதான் காத்துட்டு இருந்தோம், நீயே வந்து தலையே கொண்டு நீட்டுற. அப்போ இவன் இந்த நயன்தாரோட பேரை யூஸ் பண்ணிட்டு இவன் வேற மாதிரி பண்றான். அது பார்க்கவே நல்லா இல்லைங்க. ஆமா, நீ தான் ஒரு டேரக்டர் இருக்கே, உனக்கு ஒரு லெட்டர் பேட் வச்சுக்க வேண்டியதானே. இது தேவையில்லாம அந்த மாதிரி லெட்டர் பேட்லயே வர நீ நல்லாவே இல்லை பார்க்க. இதுல வேற ஏதோ போஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன் நாம யுவ ஐடியில, ஏதோ தனுஷோட ஆடியோ லான்ச்ல தனுஷோட ஸ்பீச் எடுத்து போட்டு. இல்ல புரியல, நீங்க எதை பாத்தீங்களா என்ன? யார் போட்டிருக்காங்களா? யாரு நம்ம? விக்னேஷ். தெரியலையே. அவன் வந்து என்னமோ ஒரு மாதிரி போட்டிருக்கான், இதுக்கு 10 கோடியாவது எங்கேயே பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போஸ்ட் போட்டிருந்ததா வந்து ஏதாவது கிளிப். அந்த இருந்துச்சுன்னா கிளிப் ஷேர் அவன் பண்ணு. இன்ஸ்டாகிராம்ல இருக்காதுல்ல. நான் இருங்க பாக்குறேன்.
ஆனா ஒண்ணு ஜிப்ஸி, இந்த மேட்டர்ல நானும் ரவுடிதான் படத்தோட மொத்த இதுவும் எல்லாமே வெளில வந்துரும். ஆமா. இது ஆக்சுவலா நம்ம அண்ணனோட ஃபார்மேட். மேல இருக்கிற மேல கல்லறியுது. எல்லாரும் அண்ணனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது நடிகைகள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த மாதிரி வந்து ட்வீட் போட்டு நீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருந்துட்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதே ஐஸ்வர்யா ராஜேஷ் வடசென்னை படம் நடிக்கும் போது வந்து உனக்கு வந்து சம்பளம் கொடுத்தது யாரு? தனுஷ் தான் இல்லையா? ப்ரோ ஒரே நிமிஷம் இது பாருங்க ப்ரோ. டிஎம் பாருங்க. என்னடா டிஎம் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். இல்ல ஸ்ப்ரெட் லவ்வா? அவனுக்கு எவ்வளவு இல்ல கொழுப்பு இருக்கு, ஸ்ப்ரெட் லவ்வா? அவனுக்கு என்ன கொழுப்பு இருக்குன்னு. லவ் ஸ்ப்ரெட் பண்றோம், அதையே நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்றான்னு தான் கேட்கணும் அவனை. இவ்வளோ திமிர்லாம் ஆகாது. அது 10 செகண்டோ 1 செகண்டோ. புரியுதா? அவனோட ப்ராடக்ட்டை அவன் தான் வேல்யூ பண்ணணும். நீ யார் சொல்றதுக்கு முதல்ல? நான் சொன்னனா எப்பா, நான் சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கா? இவர் நயன்தாராக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ற சீனை தான் இவர் எடுத்து போட்டு இவர் சொல்லுவாராம். அது வந்து எப்படிப்பா கேமரால எடுத்திருப்பீங்க? மேடம் மேக்கிங் கேமரால மேடம். அப்ப அது பர்சனல் கேமரால வராது. அதான் மேக்கிங் வீடியோ. அது மேக்கிங் வீடியோல அது வந்து இதுல தானே இருக்கும். அது ப்ரொடியூசருக்கு தான் இருக்கும். கரெக்ட். காப்பிரைட். அது 1 செகண்டா இருக்கட்டும், ஒரு போட்டோவா கூட இருக்கட்டும். இது எப்படி மேனிபுலேட் பண்றாங்க? 3 செகண்டுக்கு 10 கோடியா? அது ஒரு போட்டோ இருந்தாலும் அவன் தான் நிர்ணயிக்கணும் ரேட்டை. நீ என்ன சொல்றது? நீ என்ன ஃப்ரீயா விடுறியா? இங்க நெட்ஃபிளிக்ஸுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரா இவரு? ஸ்ப்ரெட் லவ் பண்றாரா நெட்ஃபிளிக்ஸுக்கு? அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்றியே, நீ உன்னோட சேனலை ஃப்ரீயா போடுற மொத்தமையும் நெட்ஃபிளிக்ஸ் இந்த கேன்சல் பண்ணிட்டு ராஸ்கல். ஏய் எவனா இருந்தா ரெக்கார்ட் பண்ணிட்டு போடுங்கடா அவனுக்கு காலுக்கு கேட்குற மாதிரி. நெட்ஃபிளிக்ஸ்ல போய் எதுக்கு லவ் ஸ்ப்ரெட் பண்ற? உங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு போக வேண்டியதானே லைவ்ல? காசுல கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டா கூட பைசா தான் ஜிப்சி ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல போட்டா கூட வியூஸ்க்கு எல்லாம் பைசா அங்கேயும் கிடைக்கும். அதுவும் கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். இவர் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு. எப்பா நான் இதோ பேசுறேன், தனுஷ் ஃபேன்லாம் எடுத்துக்காதீங்க. பட் ஜஸ்ட் லைக் தட் இப்போ எவனாலும் என்னெல்லாம் பண்ணலாம்னு ஆயிப்போச்சு. எப்போ அடிக்குது யாரு மைக்குன்னு தெரியல. கபிலன் ப்ரோ மைக்கு தான். ஆமா ஆமா. இப்போ அதை வந்து ட்விட்டா போட்டு வருவா போல நம்ம ஆளு. பரவாயில்ல, வந்துருவாரு. போட்டிங்களா? இல்லைங்க, அவன் கொழுப்பு தானே. அதை எது காசு கொடுத்து பார்க்கணும், நீ இங்கேயே ஃப்ரீயா பண்ணணும் போட்டிருக்கானே. அவன் எப்பேற்பட்ட இது இருக்கும் அவனுக்கு. உதவி இங்க பார்த்தா கூட காசு தாண்டான்னு போய் போட்டுடுவாங்க. வீடியோவோட போட்டிருக்காங்க ஜிப்சி ப்ரோ. வெறும் போட்டோ மட்டும் போடல, வீடியோவோட போட்டிருக்கான். வாட்ச் இட் ஹியர் ஃப்ரீன்னு சொல்லி. இல்ல இப்ப இத வந்து அவன் இதுல போட்டிருக்கானா? ட்விட்டர்ல ஐடி தானே போட்டான். ட்விட்டர்ல இல்ல, இன்ஸ்டால போட்டிருக்காங்க. இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காங்க. இன்ஸ்டால அவரோட இவங்க நயன்தாரா மேடம் ஸ்டோரியில போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அங்கேயே அவங்க ஐடி தானே கருமம். இங்க டாக்குமெண்ட்ரி எடுத்தீங்க எவனோ ஒருத்தர் நெட்ஃபிளிக்ஸ் இங்க ட்விட்டர்லயும் டெலகிராம்லயும் எடுத்து போட்டு என்னடா பண்ணுவீங்க முத நாள்? இது 2 விஷயங்க. இல்ல அங்க வந்து அவரோட ஐடி தான் ஜிப்சி ப்ரோ. விக்கி அபிஷியல் தான் போட்டிருக்காப்ல. இல்ல மேடம், அவரோட ஐடியோட ஸ்டோரி. 2 விஷயம் அவன் டார்கெட் பண்றான். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு, ஒரே கல்லு மோட்டிவ் வந்து தனுஷை வந்து டிஃபேம் பண்ணணும், கரெக்டா? இன்னொன்னு, இவங்க கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதோட ஹைப்பு போயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த கான்ட்ரவர்சியால ஹைப் ஏத்துறாரு. ஒண்ணுமே இல்லாத ஹைப்பை இப்போ ஏத்துறாங்க. இதுதான் ஃபேக்ட். இது எப்போ வரப்போகுது எதுன்னு யாருக்குமே தெரியாது.
ஸோ சிச்சி, ம் இவனுங்க விக்னேஷ் இவன் இது வந்து சொல்லி வச்சு கரெக்டா அது எப்படி கரெக்டா நடிகைகள் மட்டுமே லைக் பண்ணாங்க, எனக்கு இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி இருக்கு எப்படி? அதேதான் ஏன்? அதேதான் இது 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 டைப் ஆஃப் ப்ரமோஷன். இந்த ட்ராப்ல போயிட்டு நீங்க நியாயம்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல வரும்போது அதுக்கு வந்து டிஆர்பி ஏறணும். அதுதான் அவங்க மோட்டிவ். ஏன்னா அதுக்கு இப்போ அது யாரும் அதுக்கு ஒரு கேட்கல. கான்ட்ரவர்சி. அவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். அப்படிப்பட்ட இதுக்கு வேற சீனிங் அப்படி என்ன சீன் தான் இருக்கு? தனுஷ் வந்து என்ஓசி கொடுக்காத அளவுக்கு அப்படிப்பட்ட என்ன சீன் இருக்கு? நயன்தாரா வீடியோ வந்திருக்கு பாத்திருக்கேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. நான் விக்னேஷ் வீடியோ வந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்களா? இந்த ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த சன் நயன்தாரான்னு கூட சொல்லுங்க, விக்னேஷ் வீடியோ வந்திருக்கு பாக்கலாம் யாரும் சொல்ல கிடையாது. கம்முனு கொஞ்ச நேரம். ஏங்க பூட என்னாச்சு பூனை ஓவரா இருக்கு? நல்லா பூனை ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க. நல்லா இல்லக்கா, நான் இல்ல உண்மையதான் பூனை சொல்றேன். நயன்தாரா வீடியோன்னு சொன்னா பூனை பூனை ஒரு பாப்பாங்களா, விஷயம் விக்னேஷ் இல்ல இல்ல வீடியோன்னு பூனை சொன்னா? ஒரு விஷயம் பேசிக்கா புரிஞ்சுக்க. நீ ரசிக்கிறது அடுத்தவன் பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டிக்கு 2 புள்ள வேற இருக்கு, மறந்துடாது. ஐயோ கபிலன் ப்ரோ, நீங்க பாருங்க தப்பு தப்பா பேசுறீங்க. நான் சொல்றது இப்போ செலிபிரிட்டி வீடியோ தானே பாப்பாங்க. டேய் நான் அந்த பேசிஸ்ல சொன்னேன். ஐயோ, நான் என்ன சொல்றேன் ஏடா எதுக்குடா கங்குவா பார்த்த அப்படின்னு கேட்டா, நான் திஷா பட்டாணிக்காக படம் பார்க்க போறேன்னு சொல்லி சொன்னவன் தானே நீனு. டேய் டேய் நல்லவனே. அப்படியெல்லாம் நான் சொல்ல கிடையாது. டேய் படத்துல எது நல்லா இருந்ததுன்னு கேட்டீங்க, சிப்ஸு, டிஸ்டர்ப் பண்ணி நல்லா அப்படியே இருக்குன்னு பிளேட்டை சொன்னேன். மாத்திரம் பாரு சரிங்களா? சிப்ஸ், பாருங்க சிப்ஸ். கங்குவா படத்துக்கு எதுக்குடா சத்தியமா போறேன்னா, நான் டிஸ்டர்ப் திஷா பண்றாங்க பட்டாணிக்காக எல்லாம் போக போறேன்னா. கிடையாது படத்துக்கு. பூனை அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. படத்துல நல்லா இருந்தது டிஸ்டர்ப் பண்ணி தான் சொல்லு சொன்னேன். பூனை. டேய் நீங்க பாருங்க. வாலிப வயசு அப்படின்ட்டு போயிடு. எதுக்கு விட்டு விடுவாங்க? இதுவா இன்னும் கொஞ்ச நாள்ல முனியாண்டி விலாஸ்ல கொதிக்க போகுது பாருங்க. பூனை சூப்பா. வேற யாரு? அதான் வைக்க முடியும். சென்னையில நிறைய பூனைக்கறி சுத்துதான். இது எந்த பூனை மாட்ட போகுதுன்னு தெரியல. இல்லை கபிலன், எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டாக சொன்ன பாருங்க, அதுதான் ஃபேக்ட்டு. அவன் சொல்லுவான், நெட்ஃப்ளிக்ஸில் சொல்லியிருப்பான், ஐயோ ஐஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, படம் வந்து 2 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, நீ குழந்தைய பெற்றுக்கிட்ட அப்படின்வாங்க. இதுங்க நான் ப்ரமோட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் பண்ணுறது. இது இல்ல நிஜமான ஜிச்சு, ப்ரமோஷன் ஃபர்ஸ்ட் தான். ஆஃப் ஆல் அவனுக்கு எந்த பெருசா இப்ப என்ன படம் பண்றான் அவன்? அதான் அதுல ஏதோ எல்ஐகேன்னு ஒரு எல்ஐகேன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கான. எல்ஐசின்னு இப்போ பிரதீப் போட்டிங்களா ட்விட்டர்? ரங்கநாதனை அதான். வச்சு டைரக்ட் பண்ண வேண்டி இருந்தது. அவன் அதுல இருந்து விலகினான் கரெக்டா? இல்லை அதான் பண்ணிட்டு இருக்கான், அதான் எல்ஐகே. இல்ல அதுல இருந்து விலகிட்டான்னு சொன்னாங்க, நியூஸ் வந்துச்சு. அது பிரதீப் வேறையா? ரங்கநாதன். அது வேறையா தெரியலையே. எல்ஐகேன்னு சொல்லிட்டு லைக்குன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்களே எனக்கு தெரிஞ்சு. இருங்க செக் பண்ணிட்டு வரேன், 1 மினிட் கொடுங்க. அவன் 2 படம் பண்றான். ஒன்னு டிராகன் ஒன்னு பண்றான், இது ஒன்னு பண்றான். ஆமா, எல்ஐகே. இந்த எல்ஐசியை தான் எல்ஐகேன்னு மாத்திட்டானுங்க, லைக்குன்னு. இருங்க பார்த்துட்டு வரேன். பிரதீப் ரங்கநாதன் சேலரி சரியா வரல, சேலரி சம்பள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகின மாதிரி கதை. அப்புறம் ஏதோ பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னானு கேள்விப்பட்டேன். விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் சிங்கிளே ரிலீஸ் ஆயிருச்சு. அப்புறம் அப்ப விஜய் எப்படிங்க சேதுபதிட்ட வெளியில போயிட்டு வரும்? சொல்லி கதையை ஏதோ ஓகே பண்ணதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏங்க விஜய் சேதுபதியா எல்லா படமும் அவரே பண்ணி கொடுப்பாரா? அவர் தான் பாவம் படம் பண்ணாரு, ஓகே. மறுபடியும் அடுத்த படமும் அவரை நம்பி போய் பண்ணி தந்தாரு. நயன்தாரா சமந்தா படம். திருத்தம் அங்க விஜய் சேதுபதிக்கே வந்து படம் ஒன்னும் ஓடாம இருந்த நேரத்துல நானும் ரவுடி தான் படம் தான் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து கொஞ்சம் கை கொடுத்துச்சு ஆக்சுவலி. இல்ல கபிலன் ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் படத்தை சொல்லல கபிலன் ப்ரோ, 2வது படத்தை சொன்னேன். என்ன படம்? ஃபர்ஸ்ட் படம் ஓகே, அது தெரியும் எல்லாத்துக்கும். அதுங்க அந்த 2 to 2 சொல்லிட்டு ஒரு சாங் வருமே, நயன்தாரா சமந்தா வச்சு விஜய் சேதுபதி படம். காத்து வாக்குல 2 காதல். படம் பேர் தெரியல. காத்து வாக்குல 2 காதல். காத்து வாக்குல 2 கதை. அந்த படமும் நிறைய பேர்த்திட்ட சொல்லி யாரும் ஒத்துக்காம, அப்புறம் இவரு சரி போட்டுன்னு சொல்லிட்டு பண்ணி ஆமா கொடுத்தாங்க. ஆமா ஆமா, அதுவும் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. எப்பா இருக்குப்பா படம் பேரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. கம்பெனிக்கு சீக்கு பல கே. அது போயிட்டு தான் இருக்குமா. அதுதான் அவங்க அடுத்த படம். இதெல்லாம் வந்து அடுத்தவன் படத்தோட டைட்டில் பேரை திருடுறதும், அடுத்தவன் உழைப்பை திருடுறதும், இதெல்லாம் வந்து நயன்தாரா பேர்லாம் இவன் என்ன மயிருக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்? நீ என்ன மயிர் தான் நீ பண்ண வேண்டியதானடா? எதா இருந்தாலும் நீ போட வேண்டியதுதானே? பெரிய யோகிய சிகாமணி மாதிரி உட்காந்துட்டு நீ பண்றதே மொல்ல மாதிரித்தனத்துல என்ன இவனுங்கெல்லாம் நியாய பொண்ணாக்கு பார்க்க வேண்டியது இருக்கு? வாய் இருக்குன்றதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பழுத்த மரம் தான் கல்லறி போடும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு நடிகா வந்து இருக்கிறான், உனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு இல்ல வேணாம். இந்த அம்மா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி இப்படிலாம் வந்து எந்தெந்த நடிகர்கள்ட்ட எல்லாம் நீ வந்து கேட்டு பேசி நீ எப்படிலாம் வந்து வாய்ப்புகளை தேடி அமைச்சுக்கிட்ட அப்படின்ற விஷயம்லாம் வெளில எல்லா ப்ரொடியூசரும் வாய் திறக்காம ஒன்றும் இல்லை. சிம்பிளா யோசிப்போமே சிப்ஸி,
நடிகை ஒன்னு ட்வீட் போட்ட உடனே அந்த ஐடியில இருந்து போஸ்ட் போட்ட உடனே எல்லா நடிகைகளும் போயிட்டு ஒரு 10 நடிகை போய் லைக் பண்ணிச்சிங்களா? இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஒரு நடிகர் ட்வீட் போடுறாங்க, இப்ப நடிகர் ட்வீட் போடுறாங்க, நியாயம் கேட்டு ஒரு ட்வீட் போடுறாங்க, ஒட்டுமொத்த எல்லா ஹீரோவும் மாஸ் ஹீரோவும் எல்லாரும் போய் லைக் பண்ணா எப்படி இருக்கு ஜிப்ஸி? அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிச்சு. முடிச்சு விட்டுற மாட்டாங்க மொத்தமா? கரியரே முடிச்சிடாது. ஆமா இந்த அம்மா கரியர் மட்டும் இல்ல, அவன் கரியர் மொத்தமா 2 பேரும் சேர்த்து மொத்தமா முடிச்சு விட்டுற மாட்டாங்க. சினிமா வாழ்க்கையில கனவுல கூட சினிமான்ற நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முடிச்சு விட மாட்டாங்க. இருங்க லேடிஸ் எல்லாம் கபிலன், ஒண்ணா அந்த பக்கம் சேர்ந்தா இந்த பக்கம் ஜென்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர மாட்டானா? கபிலன் இன்னொரு பிசுறு தட்டுது கபிலன். எங்க லேடிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் நியாயமான விஷயத்துக்கு தாங்க ஒண்ணு இது சேருவாங்க. நியாயமா? சும்மா எல்லாம் போய் ஒண்ணு இது சேர மாட்டாங்க. நியாயமாடா? இது நியாயம் கிடையாது. இது கிடையாது. இதுக்கு தப்பிச்ச. சப்போர்ட் பண்ண இல்லன்னா மாட்டாங்க அடுத்த bro. நிமிஷம் நீ முன்னாடி வில்லாச அண்டால கொதிப்ப. எப்பா பையன் முழுசா பேச விடுங்கப்பா. இவர் இப்படிதாங்க நம்ம பேசுறதே புரிஞ்சுக்க மாட்டாப்ல. கரெக்டாதான் பேசுறா போல. அவர் பாட்டுல ஒரு போய் கத்துவாரு. இன்னைக்கு என்னமோ இருக்கு, பூனை 65 இருக்குன்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு. கபிலன் இத கேளுங்க, ம். எனக்கு லேசா மைண்ட்ல ஒரு டவுட் வருது. என்ன doubt? ப்ரொடியூஸ்டு பை நயன்தாரா, LIC எது? படம். ஆமா, இருங்க வர ஒரு நிமிஷம் இருங்க. ஒக்க நிமிஷம். ஏங்க, விக்னேஷ் சிவனை வச்சு யாருங்க ப்ரொடியூஸ் பண்ணுவா? இல்லங்க, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விக்னேஷ் சிவன், ப்ரொடியூசர் நயன்தாரா, ப்ரொடியூஸ்டு அண்ட் பிரசன்டட் பை SS லலித் குமார். புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சு. ஓஹோ, என்னடா இது பிசுறு தட்டுதேன்னு பார்த்தேன். பயப்புள்ள புரிஞ்சு அந்த போச்சு. அந்த நெப்போட்டிசத்தை அழிச்சிருக்கலாம். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது சொல்லிட்டு விட்டாங்க போல இருக்கு. இல்ல, அதாவது சினிமால உண்மையிலேயே இங்க வந்து நெப்போட்டிசம்னா அதாவது மறுபடியும் அப்பாவோட பேரை யூஸ் பண்றதும், அண்ணனோட பேரை யூஸ் பண்றதும், இல்ல வந்து தாத்தாவோட பேரை யூஸ் பண்றதும் நெப்போட்டிசம். நெப்போட்டிசம்ன்றது பேசிக் முதல்ல அடிப்படையா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எங்க எவனா சொல்ல பார்ப்போம். வந்து இல்ல தனுஷ் வந்து நெப்போட்டிசம் மூலமா தான் மேல வந்தப்பல உள்ள வந்தது அவங்க அப்பாவோட இது மூலமா. அங்க வந்து வெளியில இருந்து ஒரு ஹீரோ எடுத்து போட்டு பண்ண முடியாது. துள்ளுதலுமை வந்து யாரு டைரக்டர்? கஸ்தூரி ராஜா தான் டைரக்டர், மறுக்கவே முடியாது. 2வது படம் வந்து அவங்க அண்ணன் டைரக்டர், மறுக்கவே முடியாது. 3வது படம் யாரு டைரக்டர்? அதுக்கப்புறம் பார்க்கணும். முதல் 2 படம் அவங்க அப்பாவும் அண்ணனும் எடுத்தாங்க. 3வது படத்துல இருந்து தனுஷ் படத்தை யார் எடுத்தா? தனுஷ் யாரு கூட நடிச்சா? அப்படியே வரிசையில எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு வரணும். என்னமோ உட்காந்துக்கிட்டு தனுஷை வச்சு 10 படம் 12 படம் எடுத்து வீடு வாசல் எல்லாத்தையும் சொத்து எல்லாத்தையும் வித்து அடகு வச்சு விஜயகாந்த் காலில் விழுந்து, டேய் நெப்போட்டிசம்னா அதான்டா நெப்போட்டிசம். சும்மா நெப்போட்டிசத்துக்கு அர்த்தம் தெரியாமலாம் உட்காந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். என்ன குடிச்சிட்டு போடுறானா ஜிப்சி? இவன் எதுக்கு தெரியுமா லாக்கி ஜிப்சி? இவன் விக்னேஷ் இவன்லாம் நான் இப்பயும் சொல்றேன் ஜிப்சி, தின்னுபுட்டு பொண்டாட்டியும் புருஷனும் உட்காந்து டேபிள் முழுக்க ஒரு 50 பிளேட் எடுத்து வச்சுக்க வேண்டியது. சரியா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு மொத்தமா தின்னு முடிச்சிட வேண்டியது. போய் வாந்தி எடுக்க வேண்டியது. அதை எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்லயும் ட்வீட்லயே போஸ்ட் போட வேண்டியது. எதையாவது ஒண்ணு எடுத்து பண்ண வேண்டியது. இதெல்லாம் வந்து அப்புறம் நீ தனுஷோட பர்சனலை தொட்ட அப்படின்னா அப்புறம் உன் பர்சனலை தொட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நயன்தாவோட பர்சனலை தொட்டா, விக்னேஷோட பர்சனலை தொட்டா என்ன கதியாவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாரிடாது. எனக்கு என்ன டவுட்னா, ஆடு நனைதுன்னு ஓனா ஏன் ஊழ எடுத்துன்னு பார்த்தேன். கீழே வந்து உள்ள போய் பார்த்தா லலித் குமார். அதுதான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல. இதுதான் காரணமா? இவனுக்கு கேஸ் எல்லாம் எவ்வளவு சப்பையா முடிஞ்சுப்பாங்களேன். பட்டுன்னு வந்துருது, முடிஞ்சு போயிடுச்சு. இதான்டா காரணமான்னு. மூளைக்கு நம்மளுக்கு வேலையே தரதில்ல. அண்ணனோட கையும் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. அப்பா விக்னேஷனோட மொத்த வரலாறையும் எனக்கு தெரிஞ்சு தோண்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு விக்னேஷனோட மொத்த வரலாறையும் தோண்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா தனுஷ் ஃபேன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு பாக்ஸிங் பாத்தீங்களா யாராவது? நெட்ஃபிளிக்ஸ்ல இதுல தான் பார்த்தோம், சும்மா கிளிப்பிங்ஸ் ட்விட்டர்லாம் பார்த்தோம், இன்னும் ஃபுல்லா பார்க்கல. ஓகே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ல ரொம்ப மேட்ச் ஃபிளாட்டா போயிடுச்சு ஆக்சுவலா. ஏதோ ஒரு நாக் அவுட் போடுவோம்னு நினைச்சதே எல்லாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நாக்கு, ஆனா அதுக்கு இன்னும் முன்னாடி கொஞ்ச நேரத்துல உனக்கு நாக்கு அவுட் ஆதான் போகுது பாரு. ஹலோ கபிலன் ப்ரோ, நீங்க கேக்குது சம்பந்தமே இல்லாம மறுபடியும் இன்னைக்கு பாக்ஸிங்க உள்ள கொண்டு வந்து திணிக்கிற. வேணா நான் அப்பர் கட்டு ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்க, அப்படியே ஜும்னு பரப்ப.
இறுதி சுற்றுல வர மாதிரி, கிளைமேக்ஸ்ல வர மாதிரி பாத்துக்க. கபிலன் ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்க எல்லாருமே இங்க ட்ரெண்டிங் ப்ரோ, டேக் ட்ரெண்டிங் ப்ரோ இங்க இந்தியால. ஏய் அதனாலதான் வாடா, எப்படி இது பாத்துருப்பாங்க என்ன டேக் அங்க கேட்டேன். பாத்தில? ஐ ஸ்டாண்ட் வித் தனுஷ் டேக் தான் ட்ரெண்ட் ஆகுது பாத்துக்க. இன்னொரு பக்கம் பாரு, நயன்தாரா போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க. நயன்தாராவையும் விக்னேஷ் மணியும் இருக்கிற மொத்த வன்மத்தையும் இன்னைக்கு நயன்தாரா மேல இறக்கிற வண்டி தான்டா. ஐயோ பார்த்து பேசுங்க. ரொம்ப நாளா கீழே காத்திருந்தேன். கீழே குயின் மேடம்லாம் வந்திருக்காங்க. எப்பா யாராவது நயன்தாரா டிபி பக்கம் வச்சிருந்தீங்கன்னா ஓரமா ஒதுங்கிங்க பாத்துக்க சொல்லிட்டேன். ஆமா ப்ரோ பாத்துக்க. நயன்தாரா அடிக்காதீங்க ப்ரோ, சந்தோஷம் வேணா அடிச்சுக்கோங்க ப்ரோ. சந்தோஷ் சிவனா? இது சந்தோஷ் சிவனா? சந்தோஷ் சிவனா? விக்னேஷ் சிவன், விக்னேஷ் சிவன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏங்க, ஆ? குடும்பத்துல ஒரு ஏங்க ஏங்க குழப்பத்தை வைக்கிறீங்க. ஸ்லிப் ஆயிடுச்சு. விக்னேஷ் சிவனை வேணா அடிச்சுக்கோங்க, நயன்தாரா சந்தோஷ் மேடம் சிவனா? அடிக்காதீங்க ப்ரோ. பாரதியாரா பாரதிதாசனா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமா ப்ரோ, கொஞ்சம் ம். ஸ்லிப் ஆயிடுச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் இல்ல, தூக்கம் வருதா? கம்மியா போயிடுச்சு. தூக்கம் வருதா மேடம்? போங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. தூக்கம்லாம் வரல கொஞ்சம் ப்ரோ, இல்ல. நீங்க வேற. ஐயோ பேசுக்கு இன்னைக்கு மரியாதை ரெக்கார்ட் எல்லாம் போச்சு. இல்ல, ம். இது வேற இன்னைக்கு வேற ரெக்கார்ட் பேச வேற போட்டு வச்சுட்டோமே. இருக்கட்டும் இருக்கட்டும், விக்னேஷ் காதுக்கு போட்டோம். இதுக்கு தான் 5:30 மணிக்கு ஏந்திரி கூடன்றது. கேக்குறீங்களா? நீங்களா எந்திரிச்சு நீங்களா ஸ்பேஸ் போட்டு இப்ப இங்க வந்து சொன்னா என்ன பண்றதெல்லாம்? இன்னைக்கு நேரம் சரியில்லை அண்ணன் விழுதுகளுக்கு. சரி இன்னைக்கு என்னமோ இருக்கு. சரி ஓகே, வழியா ஆடு வழி, பூனை வழி, ஆடு தண்டா வழியே வருது பாத்துருக்கிறேன். ஆனா பூனை கமான் கமான்னு கூப்பிட்டு இருக்கு இன்னைக்கு. ஒரு பேசிக்கா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஹாலிவுட்ல இருந்து எல்லா இதுலயும் ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஒரு படம் ஒண்ணு நடிக்கிறீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஹீரோவும் சம்பளம் தான் வாங்குறாப்புல. நல்லா அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ஹீரோவும் சம்பளம் வாங்கி தான் நடிக்கிறாப்புல, ஹீரோயினும் சம்பளம் வாங்கி தான் நடிக்கிறாங்க. படத்துல இருக்கக்கூடிய காமெடியன்ஸ்ல இருந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே சம்பளம் வாங்கி தான் நடிக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நீங்க வந்து ப்ரமோஷனுக்கு தனியா வரணும் அப்படின்னு சொல்லி காசு எதை பேமெண்ட் கொடுக்குறாங்களா என்ன? கிடையாது. இது வந்து ஒரு 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 நியதி. அதாவது நம்ம படம் இந்த படம் ஓடுனுச்சுன்னா நமக்கு இன்னும் ஒரு 4 படம் வாய்ப்பு கிடைக்கும். இந்த பேசிக் கான்செப்ட். நீ நடிச்ச படத்துக்கு நீ ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்ட. நீ ஒன்னு அப்படி வரணும்னா நீ எக்ஸ்ட்ரா காசு கேட்ப. கேட்டா இல்ல எனக்கு ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் பண்றதெல்லாம் பிடிக்கலன்னு. அப்படி இருக்கிற நீ எல்லா படத்துக்கும் இருந்தீனா ரைட்டு. அது என்னையா, நீ தயாரிக்கிற படம், நீ ப்ரொடியூஸ் பண்ற படம், நீ நடிக்கிற விளம்பரத்துக்கெல்லாம் நீ வந்து இன்ஸ்டாகிராம்லயும் இதுலயும் ட்விட்டர்லயும் உட்காந்துக்கிட்டு நீ நடிக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதுக்கு வந்து விளம்பரம் பண்ணி போஸ்ட் போடுறீங்க. அது இல்லாம நீங்க வந்து நடிக்கக்கூடிய தயாரிக்கிற படத்துக்கு மட்டும் நீங்க விளம்பரம் நடிப்பீங்க. பத்தாக்குறைக்கு அது என்னது, சேனல்ஸ் ஓடிடியில் என்னென்ன சேனல்ஸ்ல இப்போ ஓடிடிக்கு விளம்பரம்லாம் நடிப்பீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒத்து வராதா? ஏன்னா நீங்க ப்ரமோஷனுக்கு தனியா வரணும், அதுக்கு தனியா காசு கேட்குறீங்க. இந்த படம் ஒன்னாதான் படம் வரும்போது இதே வாங்கி தொடர்ந்து பேச வேண்டியதுன்னா, ஐயா படம் படம் சரத்குமார் படம் வந்துச்சு, இல்ல நான் ப்ரமோஷனுக்கு தனியா காசு வரணும்னு சொல்லி கேட்டியாமா? இல்ல சந்திரமுகி படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் வரணும் எனக்கு தனியா காசு கொடுக்குன்னு சொல்லி கேட்டியாமா? நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்க நான் தாம் தும்னு குதிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. கேட்டா நானும் பெரிய ஆர்டிஸ்ட், வெங்காயம் வெள்ளை புண்ணாக்குன்னு. தெலுங்கு பக்கம் அந்த பக்கம் போயிட்டு பாலையோட படம் ஏதோ என்டிஆர் கூட ஏதோ ஒரு படம் ஒன்று நடிச்சுட்டு நான் வந்து ஏதோ ஒரு படம் இந்த சீதாவோ ஏதோ ராமாயணமா ஏதோ ஒரு படம், அதோட நான் என்னோட திரை வாழ்வையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா உட்காந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிச்சேன். அப்புறம் என்னத்துக்குமா அதுக்கப்புறம் இங்க தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்த? பில்லா மூலமா தானே நீ ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. அன்னைக்கு அஜித் நினைச்சிருந்தாப்புலன்னா நயன்தாரா வேணாம்னு சொல்லிட்டு வேற நடிகை தூக்கி போடுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நயன்தாரா இருக்குமா? இல்ல யாரடி யாரடி நீ யாரடி நீ மோகினியும் மோகினி? இப்ப ஒரே தனுஷ் படம் வந்து ப்ரோ. இல்ல வேண்டாம் அந்த நயன்தாரா பில்லா வேணாம் வேற நடிகை தூக்கி போடலாம் சொல்றா, நீ நயன்தாரா நீ பார்க்க முடியுமா? இன்னைக்கு என்ன பேச்சு பேச? லாஜிக் மயரோட இருக்கணும். நீ வந்து ஒரு படத்துல நடிக்கிற, அந்த படத்துல சம்பளத்தை வாங்கிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. 10வது வரைக்கும் 6.5 கோடியில முடிய வேண்டிய படத்தை உட்காந்து 16 கோடிக்கு இழுத்து விட்டு அந்த படத்தோட சீன்ஸ் எனக்கு ஃப்ரீயா கூட நான் எடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல எடுத்து போட்டு நான் காசு பார்க்க போறேன். எங்க புனித காதல நாங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறோம். புனித காதல். இவரு வெங்காயம் காதல். உன் லவ் காதல் தான் தெரியுமே, ஊருக்கே தெரியுமே. அப்பா புனிதத்துக்கு ரைமிங்கா பொடலங்கன்னு சொல்லணும். பொடலங்க பூண்டு இது பாவக்கா. பூ பூ இந்த அம்மா காதல் லவ் மேட்டர் எடுத்து கொண்டு வந்து இதை வந்து இல்ல இல்ல. எப்பா உலகத்திலேயே புதுசா தான் காதல். அம்பானி கூட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான்லயும் விக்கலங்க. ஆனா இதுங்க பண்ற அட்டுழியம் தாங்க முடியலங்க.
ஏங்க அவனுக்கு வித்துருக்காங்கப்பா, நீங்க வேற இவன் சொல்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவனும் இதே கேஸ் தான். விடுங்க, எல்லாம் ஒரே கேஸ் தான். இல்ல அவனு கூட பாத்தீங்கன்னா 25,000 கோடி 30,000 கோடின்னு ஊரே வாய பொழக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணானு. இதுங்க பண்ற அட்டுவணி இருக்கே இதுங்க ரெண்டும். அப்பப்ப இன்ஸ்டாகிராம்ல எதையாவது ஒரு 10 பிளேட்டை தூக்கி டேபிள் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு சிக்கனு மட்டனு பிரானு எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா எடுத்து பிசைஞ்சு எடுத்து போட்டு திங்க வேண்டியது. அப்புறம் இங்க வாந்தி பாருங்க, எடுத்து இங்க பாருங்க. இது தேவையில்லாத பேச்சு. எப்படி இப்போ இது இந்த படத்துக்கு அபிலன் ப்ரோ அவங்க எப்படியா ஆமா. என்ஜாய் பண்றாங்க அப்படிதான் அதெல்லாம் கேட்பேன் பேசக்கூடாது. அப்படிதான் கேட்பேன் அப்படிதான் கேட்பேன். நீ இன்னொருத்த வேற நடிகரோட எதுக்கு பர்சனல் நீங்க எடுத்து போட்டு நெப்போட்டிசம் சொல்லி நீ கேள்வி கேட்கறது உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னா உன் பிளேட்ல என்ன இருக்குன்னு கேள்வி கேட்கறது அப்படிங்கன்னா நீ எங்க கொண்டு வந்து போட்ட ட்வீட்ட? அதுதான் நான் கேக்குறேன் கேட்கறேன் இப்ப நானும். இப்ப சொல்லு. இல்ல 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 ஜிப்சி நான் கேக்குறேன் இப்ப சொல்லுங்க. நீ ட்வீட்டை எங்க கொண்டு வந்து இந்த நீ போட்ட? நீ என்ன உனக்கு பர்சனலா எடுத்து வரட்டியா இல்ல லீக் ஆயிடுச்சா? நீ ஒரு சமூக வலைதளத்துல ஒரு ட்விட்டர்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல நீ போஸ்டா போடுற எதுக்கு? நீ மக்கள்கிட்ட தெருவுல கொண்டு வந்து நிக்கிற. தெருவு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன உன் பர்சனல் உக்கால எடு எல்லாத்தையும் எடுத்து போட்டு இழுத்து போட்டு நடுத்தூர்ல கொண்டு வந்து வைப்பான். நீ நியாயம் வேணும்னா நீ கோர்ட்டுக்குள்ள போயிருக்கணும். எதுக்கு ட்விட்டருக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வந்த? எதுக்கு அங்க கொண்டு வந்த பஞ்சாயத்தை? நிக்கவே நிக்காது கோர்ட்ல. இது அது அவங்க நல்லாவே தெரியாது. அப்ப தெரிஞ்சுதான் அப்ப தனுஷோட ரெப்புடேஷனை காலி பண்ணணும், தனுஷோட பேரை கெடுக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி தான் வர வைத்தறிச்சல். இதை அது வச்சு point நம்மளால number காசு 1. பார்க்க முடியலையா அப்படின்னு. அப்ப என்ன பண்ற? அப்ப இது நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு இல்ல, அப்ப நீ அங்க யூஸ் பண்ண உன் மேல கேஸ் விடும். நான் இன்ஸ்டாகிராம்ல நான் இதா போடுறேன், வீடியோ பாத்துங்க. இது மூலமா என்ன பண்ண வர? நீ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகக்கூடிய உன்னுடைய படத்துக்கு நீ ஹைப் தேடுற, ப்ரமோஷன் பைத்தியம். ஆமா, அதான் மேட்டர். சும்மா வந்துங்க ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா ஓகே ரைட், எல்லாரும் வந்து சமூகத்துல உட்காந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி குரல் கொடுக்கறது அப்படின்றது ஓகே, அதை நான் மாற்றுக்கிறது சொல்ல. ஆனா சும்மா ஆகும்னா வந்து இது பண்றாங்க அது பண்றாங்க என்ன ஏதுன்னு உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ மட்டும் எடுத்து சொல்ல வேண்டியதுன்னு, அதனா ஆப்போசிட்ல இருக்கிற குறை சொல்லி மட்டுமே எடுக்கிற போட்டலாங்க. சும்மா இது ஒரு லவ், இதுக்கு இல்ல இது ஒரு லவ். இந்த லவ்வுக்கு ஒரு நெட்ஃபிளிக்ஸ், அதுக்கு ஒரு படம் ஒண்ணு கேக்குது, அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டு இதுங்க வந்து ரிலீஸ் பண்ண போகுது போட்டலாங்க. ஊரே பாத்துச்சு. இருங்க, நம்ம சுபா மேடத்துக்கு தரப்பு கேட்போம். ஏன்னா நம்மளே பேசோட ஒரு ஒரு லேடி சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சந்தோஷ் இவனா விக்னேஷ் இவனா? இருங்க அவங்க தரப்பு வரட்டும். மேடம் உங்க தரப்பு சொல்லுங்க. என்ன தரப்பு சொல்லுங்க. அவங்களே தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்காங்க. சும்மா தூங்கி எழுந்திரிச்சோன்னே ப்ரோ நயன்தாரா ஃபேன் யாராவது இருந்தா மேல ஏன் டைரக்டா பேரை சொல்றது? அது என்ன நயன்தாரா ஃபேன்னு இன்டைரக்டா சொல்ற? பூனை தைரியம் வந்தா பேரை சொல்லிப்பாரு. பூனை சத்தியமா சொல்றேன், இல்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எனக்கு யாரும் தெரியாது. கேட்சின்னு மாத்தி விட்டுருவேன் பாத்துக்க. நீங்க சொல்லுங்க மேடம். என்ன ப்ரோ? நான் தான் சொன்னேன் ப்ரோ. என்ன நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்றீங்களா மேடம்? அப்படியேதான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே தான். ஆக்சுவலா என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க, அவங்களோட பர்சனல் இதுலதான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேமராலயோ. அதான் இல்ல அதுக்குதான் கேட்டாங்க. அப்ப வந்து எதுக்கு காப்பி ரைட்ஸ், இவங்க எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? அதுலயே அங்கேயே ஒரு இது மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? உங்களோட மொபைல நீங்க எடுத்ததுக்கு நீங்க எதுக்கு வந்து பர்மிஷன் கேக்குறீங்க? கேட்க வேண்டியது இல்ல. அவங்களுக்கு என்ஓசிக்காக எதுக்கு 2 years வெயிட் பண்ணீங்க? என்ஓசி இல்ல அடிப்படையா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. கேமரால செல்ஃபி எடுக்கலாம் ஓகேங்களா? விக்னேஷ் சிவன் கேமரால இருந்து நீங்க வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகை கூட இப்ப நீங்க அதே ஷூட்டிங் ஸ்பாட்ல செல்ஃபி எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து காட்டுறேன். கூகுள்ல நிறைய இருக்கு. நானும் ரவுடி தான் மேக்கிங்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்ஸ் மட்டுமே நிறைய இருக்கு. மேட்ரு என்னன்னா மேக்கிங் வீடியோல அங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டை வந்து ஆக்ட்ரஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டைரக்டர்ஸ். அது நீங்க மேக்கிங்ல நீங்க பார்க்கலாம். நிறைய மேக்கிங் மூவிஸ் தமிழ் மூவிஸ்ல நிறைய இருக்கு. மேக்கிங்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேக்கிங்ல காட்டுவாங்க. அது வந்து எங்க இருக்கும்னா படத்தோட ஷூட் கேமரால தான் இருக்கும். அது நீங்க வந்து செல்போன்ல பண்ண முடியாது. பேசிக்கா நல்லா பாத்தீங்க, ரோல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு போடுறான் அப்படின்னா அந்த இடத்துல சில ஷார்ட்ஸ் வந்து மிஸ் ஆனது, சில இது வந்து கேமரா ரன் ஆயிட்டே இருக்கும். போயிட்டு டைரக்டர் வந்து கட்டுன்னு சொல்லிட்டு போய் நடிகர்கிட்ட போயிட்டு சார் இந்த ஷாட் இப்படி பண்ணீங்கன்னா இப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா ரன் ஆயிட்டே இருக்கும்.
அதுல இருக்கக்கூடிய எடிட்டிங்ல உள்ள போயிட்டு நீங்க ஜிப்சி கேளுங்க, ஜிப்சிக்கு என்ன விட நல்லா தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஷாட்லாம் வந்து எடிட்டிங்ல போயிட்டு மொத்தமா சேவ் ஆகி எடிட்டர் ரூம்ல வந்து டைரக்டர்ஸ் வந்து பக்கத்துல உட்காந்து எந்த ஷாட் வேணும் எது வேணும்னு இவங்க தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த கலெக்ட் பண்ணி மொத்தமா நாளைக்கு தேவைப்படும் இதெல்லாம் அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. அது ப்ரொடக்ஷனோட ஆஃபீஸ்ல ப்ரொடியூசரோட ஆஃபீஸ்லயோ அவங்களுடைய இதுல குடவுன்ல அது அப்படியே கிடக்கும் மேடம். ஓகே ப்ரோ. இல்லைன்னா இல்லைன்னா டிரைவ்ல அப்லோட் பண்ணி அது பட்டுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு மொத்தமா அதை அவங்க வச்சுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட தான் இருக்கும் அது. இது வந்து நீங்க ஏதோ ஒரு செல்லுல கேமரால எடுக்கிற மாதிரி நம்ம சிறுபுள்ளத்தனமா இருக்கு எனக்கு கேட்கும் போது. ஏன் அப்படின்னா பேசிக்கலி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு கேமரால போயிட்டு நீங்க ஆல்ரெடி அங்க சுத்தி உங்களுக்கு கேமரா இருக்கு. நீங்க எதுக்காக உங்களுடைய போன் கேமரா மூலமா அதுவும் நயன்தாராக்கு விக்னேஷ் சிவன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ ஏன் எடுக்கணும்? பேசிக்கலி அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, லாஜிக்கே அங்க இல்ல ப்ரோ. அது நல்லா வந்து புரியுதுல. கேமரா அப்படி எடுத்திருந்தாலுமே தப்பு. ப்ரொடியூசர் இது இல்லாம நீங்க லீக் பண்ற மாதிரி தான் அது தப்பு. அது தப்பான விஷயம் அது. அதுவும் அப்படிதான் வரும். ஆமா. ஆமா. நீங்க எப்படி போனாலும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த இருக்கக்கூடிய லொகேஷன் பர்மிஷன் கொண்டும் நடிகர் அன்னைக்கு இருக்கிற ஒரு நாள் முழுக்க சம்பளம் எல்லாமே ப்ரொடியூசர் கொடுத்துருக்கிறது. லொகேஷன்ல நீங்க செல்ஃபி கேமரா எடுத்தா கூட ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நாலேஜ் இல்லாம அந்த போட்டோ வெளியில வராது. நீங்க இது ரஜினி படமாவே இருந்தாலும் சரி, ஓப்பனா சொல்லணும்னா ரஜினி படமாவே இருந்தாலும் சரி, இல்ல எந்த நடிகரோட படமா இருந்தாலும் சரி, அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கூப்பிட்டு வச்சு கேரவான்ல கூப்பிட்டு வச்சு இப்ப நீங்க நிறைய நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் வந்து கேரவான்ல கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுப்பாரு. ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு போட்டோ எடுக்கல? அங்க செட்டு, அங்க மற்ற நடிகர்கள் பின்னாடி எல்லாம் கவர் ஆகக்கூடாது, தேவையில்லாம படத்தின விஷயங்கள் வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க கேரவன்ல கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி தான். ஆனா அன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து மூணாவது மனுஷன் கிட்ட போட்டோ எடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு டைரக்டர் ஒரு நடிகை, அவ்வளவுதான். இதுல ரொம்ப பெருசாலாம் நீங்க வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல இல்ல போன் கேமரால எடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியுமா? படத்தோட அந்த ஸ்டில் அந்த வீடியோ வருது அப்படின்னு வச்சுங்களா, இப்ப இது மூலமா ஒரு ஹைப் ஏத்துறது, இது மூலமா இவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இவங்க கொடுக்கக்கூடிய அந்த வீடியோக்கு ஒரு வியாபாரம் தேடுறாங்க மேடம். பேசிக்கலி சொல்ல கண்டிப்பா. போனா அதுக்கு ஒரு வியூவர்ஷிப் தேடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சியா அவனை கிளப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி விடுது அந்த அம்மா. அதுவும் பொண்டாட்டி பேர்ல இவன் பண்ணிட்டு இருக்கிறான். தைரியமான இருந்தா பேட்டி கொடுக்க வேண்டியதானே மேடம்? கண்டிப்பா. கொடுக்க வேண்டியதானே? அவங்க சைடு நியாயம் இருந்தா டைரக்டா கோர்ட்லயே மூவ் பண்ணலாம். எதுக்கு இங்க வராங்க? சோசியல் மீடியா அங்க சைடு செவல எதுக்கு வராங்க? கட்டில அடிப்பான் விக்னேஷ், இவனை புற மண்டல அடிச்சு தொருத்துவானுங்க. கோர்ட்ல போயிட்டு உட்காந்து அடுத்தவன் வீட்டு பொண்டாட்டி கையே என் வீட்டு நெய்ய நான் என்ன புரியல எனக்கு. செவல கட்டி விடுவானுங்க. அங்க நியாயம் கிடைக்காதனாலதான் பேரை கெடுக்கணும். சரி ரைட்டு, இனி நீ தனுஷை பகிச்சுக்கிட்ட, நீ அடுத்து யாரெல்லாம் போய் என்னடா அவன் போற இடம்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு விக்னேஷ் உனக்கு எவன் வாய்ப்பு கொடுப்பான்? பிரதீப் ரங்கநாதன் தான் கொடுப்பான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு. எப்ப அதுவும் அவங்க ப்ரொடக்ஷன் தான், அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இந்த படம் ஓடலைன்னா அது என்ன படம்? அது இந்த லவ் டுடே படம் ஓடல அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் யாருன்னு நமக்கு யாருக்கும் பெருசா தெரிஞ்சிருக்காது. கோமாளின்ற அந்த ஒரு படத்தோட முடிஞ்சிருக்கும். கரெக்டா? அதெல்லாம் வந்துங்க ஒரு புது டைரக்டருக்கு வந்து ஒரு அவன் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தானே வாய்ப்பு கொடுத்தான். நீ காலம் முழுக்க நன்றி கடனா தான் இருக்கணும். பிரதீப் ரங்கநாதனே வந்து நாளைக்கு வந்து நீ பெரிய ஹீரோ ஆயிட்ட இல்ல பெரிய டைரக்டர் ஆயிட்ட அப்படின்னா நீ நாளைக்கு வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து தம்பி நம்ம பேனர்ல ஒரு படம் பண்ணி கொடு தம்பி அப்படின்னு கேட்டா படம் பண்ணி தான் தரணும். அதான் நன்றி, அதான் நன்றி விசுவாசம். உன் கதையை மட்டும் நம்பி எடுத்து வச்சு ஒருத்தன் கோடிக்கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணான்ல. உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? நானும் ரவுடி தான் படத்தை முதல்ல வேற ஒரு ப்ரொடியூசர் தான் தயாரிக்க விட்டது தெரியுமா உங்களுக்கு? இனிஷியல் ஆமா, ப்ரொடியூசர் வேற வேற யாரோ தெரியுமா? ப்ரொடியூசர். ஆமா, கரெக்ட். இனிஷியல் அது அப்புறம் ப்ரொடியூசர் வேற. அந்த படம் பாதியில ஸ்டார்டிங்ல ஒரு 20% கூட அப்படியே நின்னு போச்சு ஜிப்சி. அதை மொத்தமா தனுஷ் தான் வாங்கி மொத்தமா மிச்சத்தை எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துட்டு தனுஷ் தான் மொத்தமா டேக் ஓவர் பண்ணி அது 16 கோடியே ப்ரமோஷனோட சேர்த்து மொத்தமா சில்லறையோட முடிஞ்சுது. ஆரஞ்சு முட்டை சரியா போல. அந்த படத்தை வந்து இப்ப சரியா போவதனால அந்த படத்தோட லாஸை கொண்டு வந்து இந்த படத்தோட தலையில கையில வச்சுட்டாங்க. ஆரஞ்சு முட்டை விஜய் சேதுபதி இல்ல ப்ரொடக்ஷன். அந்த படத்தோட லாஸை தாங்க கொண்டு வந்து நானும் ரவுடி தான் படத்துல தலையில கொண்டு வந்து வச்சானுங்க. படம் நல்லா ஓனனால தப்பிச்சிட்டானுங்க. ஓ, அதான் ஹீரோட இது மேட்டராலயா? ஆமா.
வணக்கம் செந்தில் இல்ல சார், இல்ல வணக்கம். சொல்லுங்க. ஒரு விஷயம், இவங்க லெட்டர் பேட்ல இருந்து நிறைய பொய் இருக்குங்க. வெளியிலேயே போக தேவையில்லை. இவங்க போட்ட இன்னைக்கு இந்த லெட்டர் பேடு பிளஸ் இவங்க விட்ட அந்த வீடியோ கிளிப்பு, இவங்க சொல்லியிருந்தது எங்க பர்சனல் அப்படின்னாங்க. அந்த பர்சனல்ல இவங்க 2 பேர் நிக்கிறாங்க. 3ஆவது மனுஷன் தான் எடுத்திருக்கான். கரெக்டா? இவங்க 2 பேருமே இல்ல. ஆமா. ஓகே. அது போனா இருந்தா கூட 3ஆவது மனுஷன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ப்ரொடியூசர் கன்சர்ன் இல்லாம எடுத்தா அதுவே குத்தம் தான். அவங்க மேல கேஸ் போடலாம். அப்படி பார்த்தாலுமே அது பிரச்சனை தான். தேவையில்லாம நீங்களே உளறி கொட்டிருக்கீங்க. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலே அது பர்சனல் கிடையாது. இவங்க இவங்க மேக்கப் மேனோ இல்லை சம்திங் அசிஸ்டண்டோ யாரும் எடுத்தா கூட அது அங்கே ப்ரொடியூசர் தெரியாமல் எடுக்கக்கூடாது. அவங்க தனியாக ஒரு கேமராமேன் வச்சுருப்பாங்க மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் எடுப்பாங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே பிடிஎஸ்லாம் அவங்க தான் ஷூட் பண்ணுவாங்க. இவங்க அப்படி எடுக்கவும் கூடாது. அப்படி எடுத்தால் கூட அவர் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பர்சன் கூட நிற்காது. அதனால தான் அவங்க இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் குமரன் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் நான் ஒரு இது போட்டிருக்கிறேன். திருமதி நயன்தாரா அவர்களுக்கு வணக்கம். 3 ஆமா. வினாடி காட்சிக்கு நஷ்ட ஈடு கேட்டு திரு தனுஷ் அவர்கள் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்திருக்காய். இல்லையே அப்படியே போட்டிருக்கு. அப்படிதான் அறிக்கை வந்திருக்கு. இருங்க. வெகுண்டு எழுந்த நீங்கள் கடந்த ஆண்டு எல்ஐசி என்ற என் தலைப்பை உங்கள் கணவர் திரு விக்னேஷ் சிவன் என் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதை அறிந்திருப்பீர்கள். எல்ஐசி என்ற தலைப்பு என் நிறுவனத்தின் பெயரில் இருப்பதை அறிந்த திரு விக்னேஷ் சிவன் தன் மேலாளர் மூலம் என்னிடம் கேட்டு நான் வழங்காத நிலையிலும் அதே தலைப்பை அவர் படத்திற்கு வைத்து விளம்பரப்படுத்தியது எந்த வகையில் நியாயம்? என் கதைக்கும் அந்த தலைப்பிற்கும் பிரிக்க முடியாத ஒற்றுமை இருப்பதால் எல்ஐசி என்ற தலைப்பை வழங்க முடியாத சூழல் இருக்கிறது என்று நேர்மையான முறையில் பதில் அளித்தும் அதிகார தன்மையுடன் அதே தலைப்பை தன் படத்திற்கு திரு விக்னேஷ் சிவன் வைக்கிறார் என்றால் உன்னால் என்ன பண்ண முடியும் என்ற அதிகார நிலைதானே காரணமா இருக்க முடியும். அதற்கு அந்த கடவுள் மன்றத்தில் திரு விக்னேஷ் சிவனை பதில் சொல்வீர்கள். உங்களை விட பலம் பொருந்தியவர்கள் என்றால் 2 வருடம் பொறுமையோடு பயன்படுத்த அனுமதி கேட்கும் நீங்கள் எளிய சிறிய படைப்பாளியான என்னிடம் எதேச்சைக்காரத்தோடு நடந்து கொண்டு என்னை மனம் உளைச்சல் ஆக்கியதற்காய் நிச்சயம் கடவுள் மன்றத்தில் பதில் சொல்ல நேரிடும். இப்பொழுது வரை அந்த தலைப்பினால் ஏற்பட்ட மன உளைச்சல் என்னை பாதித்து கொண்டிருக்கிறது. என் படத்தை அது பாதிப்படைய செய்திருக்கிறது. எந்த படைப்பாளியும் தன் படைப்பை பல காரணங்களோடு பல பொருட்செலவோடும் தன் கட்டமைக்கிறார்கள். நீங்கள் உங்கள் வியாபார நோக்கத்திற்காக அதை பயன்படுத்தும் பட்சத்தால் முறையான அனுமதியோடும் முறையான மதிப்பீட்டத்தோடும் பயன்படுத்த வேண்டும் என்று அறத்தை கை கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கு எதையும் இலவசமாக செய்யவில்லை. எங்கள் படைப்புகளை மட்டும் இலவசமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சித்த பின் மூலம் படைப்பாளர்களுக்கு மிக மோசமான வழிகாட்டியாக நீங்கள் உங்கள் கணவரும் இளம் காட்டப்படுவீர்கள் என்பதை நினைவில் கொள்க. எஸ் குமரன். இந்த விஷயம் ஏற்கனவே வலைப்பேச்ச சொல்லிக்காங்க. இது ஃபேக்ட் தான். ஆனா இது எப்போ தெரியுமா, அந்த எல்ஐசி ஃபர்ஸ்ட் லுக்கு வரக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் லுக் எல்ஐசி தான் ரிலீஸ் பண்ணாங்க. மேபி படம் வரும்போது எல்ஐகேன்னு மாற்றுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. பட் அதுதான் இவருக்கு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக் வந்து எல்ஐசின்னு தான் சொன்னார். அப்புறம் கம்பெனிக்கு வந்து சிக்கு பல கேன்னு மாற்றிட்டாங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் விக்னேஷ் பெரிய புடிங்கினா தமிழ் சினிமால இவனை எவனும் பெரிய புடுங்க முடியாதுன்னா வாத்தா இவனெல்லாம் தூக்கி ஏறி போட்டு மிதி நினைச்சிடும். இதே வேலையை தான் தனுஷ் டைம் பண்ணியிருக்காங்க. பேக் சைட்ல இருந்து வேற ஒரு ஆளை வச்சு கேட்டிருக்கானுங்க. சேம் ஸ்டோரி தான் இப்போ இங்கேயும் பண்ணியிருக்கான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் வரக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எஸ் குமரன் கிட்ட தான் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்தேன். எஸ் குமரனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் தான் களவாணி படத்தோட மியூசிக் டைரக்டர் எல்லாமே. தேநீர் விடுதி படம் டைரக்டர்லாம் அவர் தான். அந்த கேரளா நாட்டு இடம் பெண்களுடனே 2-3 படம்லாம் ப்ரொடியூஸ் கம் டைரக்ட் பண்ணிக்காரு. மியூசிக் டைரக்டரும் கூட. நியாயமா தான் கேட்குறா போல. ஐ ஸ்டாண்ட் வித் தனுஷ், வி ஸ்டாண்ட் வித் தனுஷ். கண்ணா பின்னான்னு போகுது. நயன்தாரா விட்டு கிழி கிரிக்கிறானுங்க. பழைய மெட்டீரியல் எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்து எடுத்து போடுறானுங்க.
எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேர் வித் பிரபுதேவா broke his 60 நிஜமா year old கஷ்டமா marriage இருக்கும்ல. with. கரெக்ட், ஆமா, கஷ்டமா இருக்கும்ல. தேவையில்ல நீ தான் கிண்டி விடுற எல்லாத்தையும். உன் முதுகை பார்க்காம நீ மத்த டச் பண்ணும்போது அவன் கேட்க ஆரம்பிக்கும்போது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் உனக்கு. உனக்கு ஒரு அவங்க எல்லாத்தையும் படத்துக்கு எடுத்துக்குவானுங்க. வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பு மூலமா உனக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி உனக்கு ஒரு பொண்டாட்டி அந்த படம் மூலமா தான் உனக்கு கிடைச்சது. அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சதுக்கு நீ நன்றி சொல்லுவியா? அதுக்கு இவன் ட்வீட்டும் போட்டுருக்காங்க. ஐ தேங்க் தனுஷ் ராஜா சார் ஃபார் டஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேக்கிங் எ லைஃப் ஃபார் மீ ஆஃப்டர் ஆல் தி பெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் சோ ஃபார். ஒக்கவள ஒழி வாயில பச்சை பச்சை எனக்கு வருது. நன்றி. இவனே என்ன சோத்த திங்கிறானா வேற என்னதான் திங்கிறான்னு தெரியல. நன்றி கேட்ட நாய. அவன் படத்துக்கு உட்காந்து கதையை எடுத்து வச்சுக்கிட்டு தெருவா உட்காந்துக்கிட்டு சினிமாவில் உட்காந்து சுத்திட்டு உட்காந்துருக்கிறான். பட வாய்ப்பு கிடைக்குமா? நம்மளும் ஒரு டைரக்டர் ஆக முடியுமா? நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குமா? எந்த ஹீரோவது நம்ம பக்கம் திரும்புவாங்களா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாதாரண ஒரு டயர் 3 ஆக்டர்ல இருக்கிறவங்க யாராவது நம்ம படத்தை ஓகே பண்ணி நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காதா? நமக்கு ஒரு லைஃப் கிடைக்காதா? அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம். அவன் ஏங்கிட்டு உட்காந்துருக்கிறான். இந்த புறம்போக்கு எச்சக்கு என்னடானா, உனக்கு ஒரே படத்துல உனக்கு பணமும் கிடைச்சிருக்கு, பொண்ணும் கிடைச்சிருக்கு, வக்கால ஒழி அதை ஒழுங்கா வந்து புத்தி இல்லாம உட்காந்துட்டு ஒரு அடுத்தவரோட டைட்டில் எடுத்து என்னாச்சு எதுவும் கேட்கல கபிலான்? எனக்கும் கேட்கல. கரண்ட் விட்டு விட்டு சாவடிக்குது இந்த புறம்போக்கு எச்சக்கலைங்க. காலில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 தடவைக்கு மேல கரண்ட் விட்டு விட்டு போகுது. சொல்லுங்க ஜெப்சி, இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. சொல்லுங்க நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் சொன்னேன், இந்த நாய்க்கெல்லாம் ஏதாவது பின்னாடி ஏதாவது அரசியல் கட்சி ஏதாவது சப்போர்ட் நிக்குதா? ஏதாவது சும்மா தெரிஞ்சவங்க இருப்பாங்க சார், கட்சியெல்லாம் இவங்க நிக்க மாட்டாங்க. அப்புறம் எந்த தெனாவட்ட மயிரில் இவங்கெல்லாம் ஆடிட்டு இருக்கிறான்? வக்கால வழி இவங்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறத ப்ரோ இல்ல விட்டுட்டு இல்ல எனக்கு கபிலன் ப்ரோ புதுசா கொடியேற்ற கட்சி தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இல்ல 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 எந்த ஹீரோ கபிலன் ப்ரோ வாய்ப்பே கொடுக்க ஆக்சுவலா கூடாது. இந்த நாய் போய் தலைவர்கிட்ட எல்லாம் போய் கதை சொல்லிருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாத யாருக்காவது? எனக்கு தெரியாத. இந்த நாய் தலைவர்கிட்ட போய் கதையெல்லாம் உட்காந்து கூப்பிட்டுச்சு பாராட்டினாருன்றதுக்காக கூட்டு போய் உள்ள போயிட்டு கதையெல்லாம் சொல்லியிருக்கு இந்த நாய் தலைவர்கிட்ட போயிட்டு. பூனை என்னமோ சொல்ல வந்துச்சு, ஸ்டாப் பண்ணுங்க. என்ன பூனை? உனக்கு இப்ப பாக்ஸிங் பத்தி ஏதாவது தெரியணுமா? இல்ல ப்ரோ ஆக்சுவலா நீங்க கேட்டீங்களா கட்சி சப்போர்ட் எதே இருக்கான்னு. ஆக்சுவலா டிஎம்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். உதயநிதி அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்ல என்னன்னு தெரியும். வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கட்சி தான் சப்போர்ட் பண்ணோம், டிவிக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அறிக்கை வரும்னு நினைக்கிறேன். இல்ல கபிலன் ப்ரோ ஆக்சுவலா இந்த செஸ் விஷயத்தையெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ அவரு. டேய் நான் அதான் சொல்லடா, டிவிகே சைட்ல இருந்து அறிக்கை வரும்னு நினைக்கிறேன்டா. விக்னேஷ் இவனுக்கு ஆதரவா வெயிட் பண்ற. வெயிட் பண்ண அப்படி எல்லாம் வந்து கும்மி அடிச்சிடும் தூக்கி போட்டு அண்ணனை. நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு அறிக்கை வரட்டுமே. வக்காலா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இல்ல அப்படி மட்டும் விட்டுட்டாருன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ ஃபர்ஸ்ட் இந்த நடிகர் சங்க எலெக்ஷன்ல நில்லு ஜெயி, ஃபர்ஸ்ட் நீ நல்லது பண்ண, அப்புறம் அங்க வந்து கம்பு இல்ல முதல்ல ஓட்டு போட வரச்சுங்க. நடிகர் சங்க எலெக்ஷனுக்கு ஓட்டே போட வரது இல்ல. அப்புறம் செந்தில் சார் வணக்கம். மைக்கு வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துறீங்க. செந்தில் சார் சொல்லுங்க கபிலன். நான் என்னைக்கு முக்கியமான மேட்டரா எடுத்து பெரிய காரசாரமா மேல உட்காந்து டாப்ல உட்காந்து இருக்கிறனோ அன்னைக்கு வந்து கரெக்டா மைக் கேட்பாரு. இப்ப நான் என்னத்த பேசி இப்ப நாளை பின்ன ஏதாவது உங்களுக்கு சைடு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நீங்க தான் பாத்துக்கணும், சரியா? நான் என்ன பண்ண, நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன். ஏங்க என் ஸ்பெஷாலிட்டி அதாங்க. நான் எந்த வம்பு துப்புக்கு வந்தேனா ஆவாளுக்கு கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். என்ன நான் அப்பப்போ இங்க அப்படிதான் என் ஸ்பேஸ் அப்படிதான். பொழுது போறேன்னா போர் அடிக்குதா, அந்த பயலை தூக்கி போட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தூக்கி போட்டு 2 போட்டு மிதிப்போம். போர் அடிக்கிற டைம்ல அப்படிதான் பண்ணுவோம். அது அப்படியே நாளைக்கு நீங்க அதுல சிரிச்சு ஸ்மைலி போட்டா சாருக்கிட்ட வந்து நிறைய காசு இருக்கு, இதை ஒரு பெருந்தன்மையா விட்டுறலாமேன்னு எனக்கு ஒரு தோணுது. அது எப்படிங்க பெருந்தன்மையா விடணும்? நான் என்ன கேக்குறேன், என் நயன்தாராட்ட காசு இல்லையா? பிரபுதேவாக்காக உட்காந்து அந்தமான் தீவு வாங்கி போட தெரியுது, அப்ப காசு இல்லையா?
இல்ல அவங்க கல்யாணத்தையே நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டப்போ தனுஷ் சார் கொஞ்சம் அதுதான் பிரச்சனை சார் நானும் பண்ணாரு. கேக்குறேன். நான் எதுக்கு வந்து அதுவே இன்னொருத்தவங்க பெருந்தன்மையா பாவம். இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெத்த புள்ளைய தான் உட்காந்து காசு போட்டு அவன் தயாரிச்ச புள்ளைய நீங்க வாங்கி நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல காசு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவன் இழிச்ச வாயனா? இல்ல அந்த படம் யூடியூப்லயே வந்துருச்சு இப்போ. அதான் சார் படத்தோட மேக்கிங் வீடியோ சார், நல்லா புரிஞ்சுங்க சார். ஆமா, படத்துல தெரியுது எனக்கு. மேக்கிங் வீடியோ அது வந்து தனுஷ் கிட்ட தான் இருக்கு. நீங்க என்னோட கல்யாண ஆல்பத்துல நான் இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட்ட நான் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அந்த கிளிப்பை கொடுங்க கேட்டா கொடுத்துட போறான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல எடுத்து நீங்க பல கோடிக்கு நீங்க விக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க வந்து எப்படி நீங்க வந்து பெருந்தன்மையை விட்டு கொடுக்கணும் எதிர்பார்க்கலாம்? இல்ல 10 கோடிங்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கேட்கலாம். இல்ல அப்ப நயன்தாரா வந்து சம்பளத்தை வந்து 10 கோடியில இருந்து கீழே கம்மி பண்ணி கேட்கணுமே பெருந்தன்மையோட. இல்ல அவங்க ஏதோ ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீயா அப்படின்ட்டு ஏற்கனவே தனுஷ் யாரி சார் மோகனில யார் சார் சான்ஸ் கொடுத்தது? இல்ல ஏன்னா எனக்காக வந்து அவங்க சம்பளமே இல்ல வாங்காம சார், நடிச்சு அந்த மாதிரி பார்த்தா தனுஷுக்கு நயன்தாராக்கு வந்து தனுஷ் மட்டும் இல்ல, இங்க பல நடிகர்கள் சரத்குமார் ஹரியில இருந்து ஆரம்பிச்சு நீங்க சந்திரமுகி தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து மறுபடியும் தெலுங்கு சினிமாவுக்கு போனவங்கள மறுபடியும் தமிழ் சினிமால பில்லா மூலமா அஜித் உள்ள கொண்டு வந்து எவ்வளவோ இருக்கு. எத்தனை பேர் வாழ்க்கை கொடுத்தாங்களே. இல்ல ஒரு வகையில வந்து தலைவர் சொல்லிதான் அவங்க கம்பேக்கே பண்ணாங்க. அதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். கூப்பிட்டு பர்சனலா ஆமா பேசி. சார். ஆனா பில்லா படத்தை ஆமா சார், நான் தான் கேக்குறேன். இப்ப இந்த மாதிரி எல்லா நடிகர்களும் வாய்ப்பு கொடுத்துதானே பெருந்தன்மையோட இந்த அம்மா எனக்கு சம்பளம் வேணாம், நான் வந்து சும்மா ஃப்ரீயாவே நடிச்சு கொடுக்குறேன்னு இந்த அம்மா சொன்னிச்சா? பல்லலேக்கால காசு வாங்கிட்டு தானே நடிச்சது. நான் இன்னொரு விஷயம் இதுல ஆட் பண்ண விரும்புறேன் சார். ராயல்ட்டின்றது இப்போ நிறைய இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ நீங்க இந்த ஆடியோல இப்போ இளையராஜா கேட்கும்போது கூட நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து சொல்லுங்க. இல்ல எங்கேயோ யாரோட மைக் எக்கோ மைக் செந்தில் சார் பேக்ரவுண்ட்ல இதை நாய்ஸ். இப்போ வந்து செந்தில் சார். டிஜிட்டல் யுகமா மாறிடுச்சு. கரெக்ட்டுங்களா? செந்தில் சார். நீங்க சொல்லுங்க, நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப டிஜிட்டலா மாறும்போது சொல்லுங்க இப்போ நாளைக்கு இவருக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்க. நாளைக்கு அந்த ஒரு கிளிப்பை அந்த 3 செகண்ட்ல ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேமு சரிங்களா? 3 செகண்ட்னா போட்டுக்கோங்க சரிங்க. அதுல ஒரே ஒரு ஃப்ரேம் வச்சு கூட நீங்க ஒரு என்எஃப்டி பண்ணலாம். அந்த என்எஃப்டியை நீங்க எத்தனை ஆயிரம் கோடி கூட விற்கலாம். ஆனா அதுக்கு யார் ஓனர்னு அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அதோட அது ஃபர்ஸ்ட் ஓனருக்கான ராயல்ட்டி வரும் என்னைக்குமே. ஆனா அதை நீங்க கிளைம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அது வராது. ஸோ இன்னைக்கு வந்து அப்படிதான் இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அந்த மரியாதை கொடுக்கணும் அவங்க. ஆனா அதை வந்து இப்போ அவரோட கோபம் என்னன்னா அவர் கேட்காமலே சில இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை இருந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இவங்களே தூக்கிட்டாங்க. லாஸ்டா இது வச்சிருக்காங்க. அதுவுமே அவங்க மேக்கிங்ல வந்தது தான். ஸோ ஒரு மனுஷனுக்கு ப்ராப்பரா மரியாதை இல்லாம நீங்க பண்ண இஷ்டத்துக்கு பண்ணும்போது தான் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்ததுன்னு நான் நம்புறேன். ஸோ அவர் தரப்பு நியாயத்தை கேட்பணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. இல்ல காலையில நான் டிஎல்ல கூட நிறைய வீடியோ பார்த்தேன். இது வந்து ஆல்ரெடி தனுஷ் சாரோட அசிஸ்டன்ட் இவங்களை வச்சு இவங்க முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் கூட வந்துருந்துச்சு. நான் பார்த்தேன். ஆல்ரெடி இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆமா. அப்போ அதுல என்ன மாதிரி பேசியிருக்காங்க? ஜஸ்ட் லைட் போட்டு விட்டுருங்க. லீகலாவே நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேற, பணம்ன்றது வேற சார். கரெக்ட் நீங்க கரெக்ட். ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க போயிட்டு ஒண்ணு வாங்கி அதை எடுத்து நான் பல கோடிக்கு லாபம் பார்க்க போறேன்னா நீங்க என்ன சொல்லி வாங்குறீங்க? இப்ப வேற ஏதோ ஒரு நிறுவனம் சார் வந்து வந்து கேக்குறாங்க. இப்ப நயன்தாரா வந்து ப்ரமோஷனுக்கு நான் வரமாட்டேன், அவங்க நடிச்ச படத்துக்கு தான் சார் அவங்கள ப்ரமோஷன் கூப்பிட முடியும். அடுத்தவங்க நடிச்ச படத்துக்கு நயன்தாரா ப்ரமோஷன் கூப்பிட முடியும்? இந்த அம்மா நடிக்கிற படத்துக்கு இந்த அம்மா ஏன் சார், நான் தெரியாம கேக்குறேன், ஆரம்பத்துல இந்த அம்மா எல்லா படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்துட்டு தானே இருந்துச்சு. இந்த அம்மா நடிக்கிற படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வந்துட்டு தானே இருந்துச்சு. நடுவில் என்னாச்சு? ஏன் வரல? ஏன் வரலன்னா பொது இடத்துல இங்க வரும்போது பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை கல்யாண வாழ்க்கையை வச்சு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பயந்துகிட்டு அந்த அம்மா வந்து பொது வாழ்க்கையில நான் வரமாட்டேன், நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன்றது அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு ப்ரமோஷனாலே பிடிக்காது. அப்புறம் என்ன வெங்காயத்து மயிரத்துக்கு நீ வந்து தயாரிக்கிற படத்துக்கு நீ என்ன மயிருக்கு அப்புறம் வந்து உள்ள வந்து நீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிற? நீ நடிக்கிற விளம்பரத்துக்கு எதுக்கு ப்ரமோஷன் பண்ண? இல்ல இப்போ அந்த ஜெயிலர் படத்துக்கு விக்னேஷன் ஒரு பாட்டு எழுதினாரு, தக்குமாரி அந்த பாட்டு. அதுக்கு இல்ல 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 அதுக்கு நான் என்ன பண்ணோம்? இல்ல இல்ல அந்த படத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த பாட்டு எழுதுனதுக்கு சிக்மா அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு வாங்கும்போது எழுதுனா சிம்பிளா சொல்றேன் சார்,
ஜெயிலருக்கு இல்ல சார், வேட்டையனுக்கு இல்ல ஜெயிலர் படம் சாரி சக்குமாரி சாரி சாரி ஜெயிலருக்கு, ஆமா ஜெயிலருக்கு அதுக்கு துபாயில தான் அவார்டு காசு கொடுத்தாங்க. வாங்காம சார், அதான் சார் சொல்றேன், காசு வாங்காமையா நான் எழுதி கொடுத்துருப்பாப்ல. இல்ல நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்க கபிலன். சொல்லுங்க. அப்போ வந்து அந்த இதுல வந்து ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து பாட்டு எழுதுறது எப்படி ஆரம்பிச்சு அப்படின்றது அப்போ இந்த விஷயத்த சொன்னாரு. இந்த 400 ரவுடிதான் படத்துல தான் நான் அந்த வரியெல்லாம் எழுதினேன், நயன்தாராவை நினைச்சுதான் எழுதினேன், எங்களுக்கு அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் நீங்க அந்த யூடியூப்ல கூட இருக்கு, வேணா பாருங்க. இப்பதான் ஆனா சமீபத்துல ஒண்ணு இல்ல செந்தில் சார், இது எப்படி தெரியுமா இருக்கு, இது சரி இது ஓகே, இதுக்கு நமக்கு இதுல தலையோட தேவையும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க சொல்றதுக்காக சொல்றாங்க. நான் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்ல நான் பார்த்துட்டேன், பல தடவை பார்த்துருக்கிறேன். இந்த மேட்ரு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், உனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் ஏற்கனவே உன்னை நட்டாத்துல ஒரு ப்ரொடியூசர், இனிஷியல் ப்ரொடியூசர் விட்டுட்டு போயிட்டான். அதை மொத்தமா வாங்கி ஒரு நடிகர் நடிச்சு மட்டும் போற வேலையை பார்த்துருக்கலாம். ஆனா நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், புது புது டைரக்டர்ஸை உருவாக்கணும், புது புது நடிகர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி உன்னை பண்றாப்ல அப்படின்னா அந்த இடத்துல நன்றி கடனா இருந்து ஒழுங்கா சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள படத்த முடியணும். அதை பண்ணானாலு படம் போயிடுச்சு. ஆமா தெரியும். அந்த படம் நீங்க போட்ட பட்ஜெட் 6.5 கோடி ரூபாய், ஆனா போட்ட இழுத்து விட்டது 16 கோடி. 16.5 கோடிக்கு ஏத்தி விட்டுருக்கிற பட்ஜெட். இதுல தனுஷ் கடுப்பா இருக்காப்ல. இது இல்லாம நீ உட்காந்து படத்தை வந்து ஏங்க, சினிமான்றது ஒரு தொழிலுங்க, ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு தொழில், கண்டிப்பா தொழில் தான். வேலை பாக்குறதுக்கு வரியா இல்ல உட்காந்து பொண்ணை ரவுஸ் விடுறதுக்கா வரியா? இதுக்கு என்ன சொல்றது? இல்ல இந்த ஒரு படம் மூலமா உனக்கு பொண்டாட்டியும் கிடைச்சது, உனக்கு சம்பளமும் கிடைச்சது, உனக்கு வாழ்க்கையும் கிடைச்சது இல்லையா? நீ காலம் முழுக்க நன்றி கடனால இருக்கணும் தனுஷுக்கு. அதை விட்டுட்டு ஏன்னா நான் என் கல்யாணத்துக்கு நான் வந்து இது ரிசப்ஷன் எடுத்திருக்கிறேன், அதுக்கு இந்த எங்க காதல் மலரும் காதல் புனித காதல் பெரிய ஆதாம் ஏவாளு நொய்யாண்டி, இந்த காதலை வந்து நாங்க எங்கேருந்து உருவானுச்சுன்னு மலர்ந்த இடத்தை நாங்கள் காட்டுகிறோம் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு காட்டுறாங்களாம். எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல மலர்ந்துதா உங்க லவ், மானகிட்ட லவ்? ஒரு வடிவேலு படம், ஏமா நீ அவனுக்கு எத்தனாவது, எனக்கு 7வது, உனக்கு அவன் எனக்கு 3வது, அந்த மாதிரி தான் இருக்கு. பானங்கட்ட லவ். ஏங்க நியாயம் இருக்கு அப்படின்னா, நியாயம் இருக்குன்னா நீங்க பாட்டுக்கு கோர்ட்ல போயிட்டு நீங்க லீகலா கேஸ் போட்டு நீங்க மூவ் பண்ண வேண்டியதானங்க. எதுக்கு எங்க சோசியல் மீடியால கொண்டு வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்து வைக்கணும்? கேஸ் போட்டா எப்படி ஜெயிப்பாங்க? அது தனுஷ் பக்கம் தானே தெரியுதுல்ல. அப்ப என்ன எய்ம்? தனுஷோட பேரை கெடுக்கிறது தான் எய்ம். அப்ப உன் பேரை கெடுக்கிற மாதிரி உன் குப்பையை எல்லாத்தையும் கிளறினா என்ன ஆகும்? இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குப்பையை கிளப்பினா என்ன கிளறினா என்னங்க ஆகும்? நயன்தாரோட குப்பையை கிளறினா யாருக்குங்க அசிங்கம்? புருஷனுக்கு தான் அசிங்கம். நயன்தாரா பத்தி தான் தெரியும், எல்லார பத்தி எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி இந்த கோர்ட்டுக்கு போனா கேஸுக்கு போனா நிக்காதுன்னு. இருந்த வரைக்கும் மக்கள் இதுக்கு பேர் என்ன? நம்ம கேட்டது கிடைக்கல, இவர் பெரிய வெங்காயம், இவர் கேட்டவன இந்த அம்மா அப்படின்னு தூக்கி கொண்டு வந்து அப்படியே வாயில ஊட்டி விட்டுருவாங்களா? அனுதாபம் தேடிக்கிறாங்களா அவங்க கொஞ்சம் மக்கள்கிட்ட போய்? என்னங்க அனுதாபம்? இருக்கிற 4 மலையாள நடிகைகள் ஒண்ணு வந்து நேத்து மலையாளத்துல அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்து எங்க போச்சு இந்த நடிகைகள்லாம்? கேப்டன் விஜயகாந்த் இறந்தது கூட தெரியாம உட்காந்துட்டு ப்ரமோஷன்ல போய் உட்காந்தால ஐஸ்வர்யா ராஜேஷ். வட சென்னை படத்துல இந்த அம்மாக்கு யார் சம்பளம் கொடுத்தது? தனுஷ் தான் சம்பளம் கொடுத்தது. அப்ப தெரியலையாமா? சினிமால வளர்ற வரைக்கும் இங்க பெரிய நடிகர்களோட உதவி தேவைப்படுது, பெரிய பெரிய ப்ரொடியூசரோட உதவி தேவைப்படுது. வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்க யாரும் தேவையில்ல, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வேண்டியது மயிராண்டிங்களா? இல்ல அது பிரச்சனையே இப்ப என்னன்னா 10 கோடி கேட்டதுனாலதான் பிரச்சனை வந்தது. கொஞ்சம் கம்மியா ஏதோ பேசியிருந்தா கூட. எத்தனை ப்ரொடியூசர் அறம்படத்தோட ப்ரொடியூசர், அறம்படத்தோட டைரக்டர் வந்து இதுக்கு படம் வந்து அறம்படம் கதை சொன்னதுக்கு அப்புறம் தலையாட்டு 2வது படம் கதை கோபி நாயனார் போயிட்டு 2வது படம் கதை சொல்லும் போது ஏங்க தலையாட்டல இந்தம்மா? அதுல அவங்களுக்கு ஃபீமேல் கேரக்டர்னால நிறைய இல்லன்னு சொன்னாங்க. ஏன்னா அறத்துல வந்து இவங்களுக்கு நிறைய அம்மா கடைசியா நடிச்ச அறம்படத்துக்கு அப்புறம் நடிச்ச எல்லா படமும் ஃபெயிலியர் செந்தில் சார். இந்த அம்மா சோலோவா தன்னை முன்னிலைப்படுத்தி, ஏங்க அதுவா ஹீரோ? இல்ல அவங்க நடிச்ச படம் சொல்றேன் நான், அது சோலோவாஸ் ஹீரோன்னு சொல்றேங்க. அது தன்னை முன்னிலைப்படுத்தி நான் சொல்றேன். திரிஷா மாதிரி முன்னிலைப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி நடிச்ச படம் எல்லாமே ஃபிளாப். அது வேணா ஒரு பக்கம் உண்மைதான். இவங்க யாரோ பிரதர் ஒருத்தர் கை தூக்குறாரு, பானிபூரி பார்த்திபன். சொல்லுங்க பார்த்திபன். என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அவரா? இல்ல அது ஒரு வெஞ்சன்ஸ் தான் அவரோடது. இதுல ஓகே அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பப்ளிசிட்டி எல்லாமே பண்றது ஓகே.
அல்ல ஒரு லைன் நயன்தாரா அந்த இதுல வந்து என்ன பண்றோம்னா, இங்கு பின்புலம் இல்லாமல் வளர்வதும், அப்புறம் வந்து குடும்பத்துடன் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்ற ஒரு இது லைன் எழுதியிருந்தாங்க. அது வந்து இப்பதான் டைவர்ஸ் ஆயிருக்கு தனுஷுக்கு. அதை மீன் டிவோர்ஸ் பண்ணி ஆகல, திருத்தம், டிவோர்ஸ் ஆகல. டிவோர்ஸ் ஆகுறீங்க, ஓகே. அது பிரிஞ்சிருக்காங்க, சோசியல் மீடியாலாம் வெளியே வந்திருக்கு. அதை மென்ஷன் பண்ணி டார்கெட் பண்ணி அந்த ஒரு லைன் வந்து வைக்கிறதுலாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இவங்கதான் அந்த மாதிரி ஒரு அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் தான் அது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, என்னன்னா இப்ப உங்களுக்கு வந்து அவர் கொடுக்கல, அதை மட்டும் தான் பண்ணும். ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறதுனா நீங்க எதுக்கு தேவையில்லாம அது அந்த வார்த்தையே தேவையில்லையே. இதுக்கும் அந்த குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லையா அந்த வார்த்தை. அந்த ஒரு நீங்க பதிலுக்கு தனுஷ் வந்து இல்ல பதிலுக்கு தனுஷ் வந்து எனக்கு ரெண்டு புள்ள பிறந்துச்சு, அது ரெண்டும் எனக்கு தான் பிறந்துச்சுன்னு தெளிவா சொல்லிடுவான். போட்டானா என்ன ஆகும்? நயன்தாரா மூஞ்சி எங்க போய் வச்சுக்கோம்? இல்ல எனக்கு அது அந்த லைன் படிச்சனே இல்ல வேணாம். இது சொன்னாப்புலன்னா உடனே பெண்மையை கேள்வி கேட்கிறாங்கயா, பெண்களை அசிங்கப்படுத்திட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா மாதர் சங்கம் திருன்னு குதிக்கும். நேற்று பிரபுதேவா பாட்டு ஒண்ணு இறங்கினுச்சு. ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணா, டிரைவரை கல்யாணம் பண்ணா, ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணா ஊசியில குத்துவான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் குதிக்காது இந்த மாதர் சங்கம். திடீர்னு பொத்துக்கிட்டு இங்கேயாவது வந்து கிளம்பி வந்து நின்றோம். ஆமா சரி, அப்படியே பெண்மை பண்ணணும். நீ ஏன் வாடகை தை வச்சுக்கிற? நீ என்ன ஒரு வாடகை டைம்ல நீ குழந்தைய அடுத்தவங்களோட ஃபேமிலியோட குப்பைய, அதுவும் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துகிட்டு நீங்க எதிர்காலத்துல அண்ணாந்து எச்சு துப்புறதுக்கு சமம். நீங்க வந்து நயன்தாரா, நீ வந்து இந்த அம்மா வந்து அடுத்தவங்களோட உன்னுடைய ஐடியில இருந்துகிட்டு உன் புருஷன் ஒரு ட்வீட் போடுறான் அப்படின்னா, நாளைக்கு உன் பர்சனலை கிண்டி எடுத்து வெளில போட்டா அந்த கேள்விக்கு பயந்துகிட்டு தான் நீ வெளில ப்ரமோஷனுக்கே வரமாட்டேன்னு சொல்லி உதார் விட்ட. நான் படத்தோட ப்ரமோஷனுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு வந்து இனிமேல் இதெல்லாம் இல்ல, நீங்க வந்து படத்துக்கு மட்டும்தான் நடிப்பேன், நான் படத்துக்கு ப்ரமோஷனுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னா நீ என்ன வெங்காயம் பண்ணும்னா, நீ தயாரிக்கிற படத்துக்கும் நீ வரக்கூடாது, படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணக்கூடாது, விளம்பரம் நடிக்க கூடாது. நீ தயாரிக்கிற தனிப்பட்ட முறையில ஹேண்ட்மேட் பொருட்களை உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ட்வீட் போட்டுக்கிட்டோம், யூடியூப்ல உட்காந்து போஸ்ட் போட்டுக்கிட்டோம், ட்விட்டர்ல உட்காந்து ட்வீட் போட்டோம், நீ ப்ரமோஷன் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு ப்ரமோஷன் தேவைப்படுது. உனக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அது வந்து என்னன்னா, விக்னேஷ் சிவன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காப்ல. அதாவது இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி பருத்திப்பால் இதெல்லாம் அந்த இதை வந்து எடுத்து இவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இருக்க டைம் வந்து இதுக்கெல்லாம் இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வெஞ்சன்ஸ். இந்த வார்த்தை வந்து மத்தவங்க நடிக்கிற படத்துக்கு எல்லாம் வந்து ப்ரமோஷன் பண்ண சொல்ல, ஏமா நீ நடிக்கிற படத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு போமா. உனக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்னா நியாயம் கோர்ட்ல போனாலும் கிடைக்கும், நடிகர் சங்கத்துக்கு போனாலும் கிடைக்கும், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போனாலும் கிடைக்கும். நீ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு நீ நியாயத்தை கேட்டு இருந்திருக்கலாம், நீ வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு நியாயம் கிடைச்சிருக்கலாம். அங்க செவலு கட்டி பொற மண்டியில பல்லாருன்னு அடிப்பானுங்க. அப்ப நீ என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும்னு தெரியும். அப்ப என்ன பண்ற? நான் ட்வீட் போட்டு, நான் போஸ்ட் போட்டு உன்னோட ரெப்புடேஷனை காலி பண்றேன். மயரான் டைரக்டர் 2 படம் எடுத்துட்டு 3ஆவது படம் உட்காந்துட்டு உன்னால எடுக்க முடியல, உனக்கே இந்த கதி. இங்க சினிமால உட்காந்துக்கிட்டு இங்க வந்து தனுஷுக்கு எல்லாம் வந்து தனுஷ் இருக்கிற ஹைட்டுக்கு தனுஷ் என்ன மாதிரி வேலையை பார்க்கலாம்? தனுஷ் நடிச்ச விக்னேஷ் சிவன் என்ன ஆவான்? ரெப்புடேஷனை காலி பண்ண முடியாதா? அவன் என்ன வளர்த்து விடுறேன்னு அவனை வளர்த்து விட்டது, அவனு தான் தனுஷா வளர்த்து விட்டது. தனுஷுக்கு ஒரு பிரச்சனை, நம்பி யாரெல்லாம் வளர்த்து விடுறாப்புல முதல்ல குத்துறாங்க, அவ்வளவுதான். இது நான் வந்து விக்னேஷ் சிவனுக்கு சொன்னப்பா, நான் விக்னேஷ் சிவனுக்கு சொன்னப்பா. ஓகே, வளர்த்து விடுற அவர் பாட்டு வளர்ந்துட்டு தான் இருப்பாரு. அது நான் யாருக்கு எப்படியோ அவர்னால எந்த அஃபெக்ட் ஆகாது, அவரு வளர்த்துட்டு அவர் பாட்டு போயிருவாரு. தனுஷ் சொன்ன வார்த்தை தாங்க, எண்ணம் போல வாழ்க்கை, அவ்வளவுதான். என்ன இந்த ஒரு வார்த்தை ரொம்ப இதாயிருச்சு, ரொம்ப கீழ்த்தரமா, இல்ல ரொம்ப கீழ்த்தரமா, ரொம்ப கேவலமா தான் மரியாதைய இன்னைக்கு டோட்டலா 2 நாள் முழுக்க கங்குவான்னு டீல ஓடிட்டு இருந்தது. டோட்டலா ஒரு 2 மணி நேரத்துல டோட்டலா டீல மாறிடுச்சு. ஆமா, இப்ப என்ன பண்றாங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இவங்க விடக்கூடிய இந்த படத்துக்கு ஹைப் ஏத்துறாங்க. ஆமாப்பா நயன்தாரா விக்னேஷ் வீடியோல வருதான்ப்பா, அந்த வீடியோ வருதான்ப்பா, எல்லாரும் போயிட்டு உடனே நெட்ஃபிளிக்ஸ்ல போயிட்டு எல்லாமே எடுத்து பார்ப்பாங்க. நீ பண்ணதுக்கு பேரு லவ், அந்த லவ்வை வந்து நீ கனெக்ட் பண்ணி வீடியோவா எடுத்து போடுவ, அந்த மானங்கிட்ட வீடியோவை எடுத்து நாங்க உட்காந்து பார்க்கணும். இந்த மத்த எல்லாம் தோண்ட இது சும்மா தோண்ட கூட. ஊர் உலகத்துல எந்த நடிகையும் கல்யாணம் பண்ணலையா? இல்ல ஊர் உலகத்துல யாரும் கல்யாண காட்சி எல்லாம் பண்ணலையா? எல்லாரும் வீடியோ எடுக்கலையா? இல்ல அந்த வீடியோ எடுத்து உட்காந்து இந்த மாதிரி தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா?
என்னங்க ஐயோ அப்படியே பெரிய அப்படியே ஆதாம் ஏவாளுக்கு அப்படியே லவ் அப்படியே ரோமியோ ஜூலியட் 2 பேரும் காதல் எந்த இடத்துல மலர்ந்தது தெரியுமா? தோ இருக்கு பாருங்க ட்ரைனேஜ் பக்கத்துல 3ஆம் தெரு இல்ல பக்கத்துல எனக்கு ஒரு தெரிஞ்சு கக்கூஸ் அது பக்கத்துலதான் மலர்ந்தது. இவங்க ப்ரூவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாடி சிம்புக்கும் நயனுக்கு அப்படி இருந்த மாதிரி, அப்புறம் பிரபுதேவாக்கு அப்படி இருந்தது. இப்ப நான் ஒரு அது ஒரு வெளில செட்டில் இது ஆயிட்டேன். வந்து அதான் அதான் நான் சொன்னேன் எதிர்காலத்துல உட்காந்து நீங்க எச்சு துப்புற மாதிரிதான். நீங்க அதுதான் அடுத்தவன் வீட்டு பஞ்சாயத்து நீ கிளறனா உன் பஞ்சாயத்து வெளில எடுத்து நாரி கிழிஞ்சிரும். அதான் இப்ப நாங்க வந்து நான் இப்போ தனியா ஒரு கண்டிப்பா ஒரு இதுல வந்துட்டேன்ப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஒரு கேவலமான செயல் தான் இது என்ன பொறுத்த வரைக்கும். அதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். என்னன்னா அந்த தனுஷோட அந்த பர்சனல் வாழ்க்கையை டச் பண்ணாம போயிருந்தா கூட ஓகே. அது இப்ப அந்த மாதிரி அந்த 10 கோடி அப்படி அது கேட்டு பஞ்சாயத்துப்பா அப்படின்னு போயிருக்கும். ஏங்க பட் பண பிரச்சனைன்னு பணம்னு வந்துருச்சுனாலே நீ வந்து நான் எடுத்த படத்தை நீ எனக்கிட்டே காசு கேக்குறியா? ஏண்டா உனக்கு வாய்ப்பு கொடுத்தான் இல்லனா இன்னைக்கு 9 கிடைச்சிருக்காது, உனக்கு பட வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. ஆமா சிம்பிளா சொல்றேன். விக்னேஷ் சிவன் டைரக்டராவும் நீ வளர்ந்துருக்க முடியாது, உனக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்காது, உனக்கு பொண்டாட்டியே கிடைச்சிருக்காது அந்த படம் இல்லைன்னா. ஆமா சும்மா உட்காந்துக்கிட்டு வாய் இருக்குன்றதுக்காக நமக்கு இன்னைக்கு பெரிய ஏங்க சிம்பிளா சொல்றேங்க. நான் வந்து இந்த விஷயத்துல நான் வந்து சுந்தர்சி எவ்வளவு தேவலான்னு சொல்லுவேன். உம் நான் அதான் குஷ்பு அதான் சுந்தர்சி நான் குஷ்பு சுந்தர்சி அந்த மாதிரி தான் பாக்குறேன். கண்டிப்பா சுந்தர்சி கண்டிப்பா எவ்வளவு தாங்க. ஆமா இன்னைக்கு தனுஷ் வந்து இந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமே தலைவரோட அறிவுரை அவர் ஏத்துக்காததுதான். அந்த இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டுறது, அதனால அவர் பட்ட கடன் கொஞ்சம் அவரே தலைவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்ட. வலைபேச்சு பாக்குறீங்களா செந்தில் சார்? நான் பாக்குறேன். அதான் அவன் சொல்றத நம்பிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது லாக் பண்றது. பின்ன என்ன வலைபேச்சு ஒரு ஏங்க நேத்து வந்து ஸ்ரீகாந்த் ஒரு பேட்டி கொடுத்தான். அந்தனன் தான் என்னோட பிஏ, அந்த நாய் தான் வந்து தேவையில்லாம வந்து இவருக்கு சில நிறைய கதைகள்லாம் வந்துச்சு. அந்த கதையெல்லாம் வந்து சுந்தர்சி வந்து கதை சொல்ல வந்தாரு. அந்த கதையை முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்தனன் தான் பிடிச்சி நான் நிப்பாட்டி வச்சான். வெள்ள போட நாயன்னு சொல்லி அந்தனனை தூக்கி வெள்ள தூக்கி போட்டான். போறதுக்கு இடம் தெரியாம வலைபேச்சு சேனல்ல வந்து உட்காந்துருக்கிறான். இதை சொன்னா நான் வந்தானே இது வரைக்கும் சொன்னானா? நான் ஸ்ரீகாந்துக்கு நான் வந்து இதா இருந்திருக்கிறேன், நான் தான் வந்து தடுத்து நிப்பாட்டினேன், ஸ்ரீகாந்தோட டவுன்ஃபாலுக்கு நான் தான் காரணம்னு சொன்னானா? அவன் எப்படி சொல்லுவான்? ஏங்க இதே பிஸ்மியை தூக்கி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இல்ல நான் வந்து ஏர்ரமானோட தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணேன், நான் நகை நட்டு அதிகமா கேட்டேன், நான் வந்து ஏர்ரமான பேரை கெடுக்கிற மாதிரியான வேலைகளை நிறைய பார்த்தேன், அதனால எனக்கு பிடிக்கல, அதனால டிவோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களா அவனை? அடுத்த வீட்டுல இருக்கிற நயன்தாரா விக்னேஷ் மேட்ரை சிங்கப்பூர்ல உட்காந்துக்கிட்டு இவனுங்க வெளியூர் டூர்ல போயிட்டு 3 பேரும் உட்காந்துக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில இருந்து பேசிருப்பானுங்க. பேசிட்டு கக்க பக்கம் சிரிப்பானுங்க. யாரு? இவனுங்க தாங்க. இந்த 3 பேர் தான், இந்த 3 குரங்கு தான். இவனுங்க யோக்கியன்னு கிடையாதுங்க. முதல்ல இவனுங்க யோக்கியம் கிடையாது. இவன் வீட்டு பஞ்சாயத்து இவன் வீட்டு பர்சனல் மேட்டரை வெளில எடுத்துட்டு வந்தா இவன் வீட்டு பர்சனல் மேட்டரை வெளில பிஸ்மை எடுத்து பேசுறான் அவன். அதான் அன்னைக்கு வச்சு கிழி கிழிச்சான். ஏர் ரகுமான் வச்சு ஒரே கிழி கிழிச்சான். பதில் சொல்ல வேண்டியது அவன் ஏன் பேசல அவன்? பிஸ்மி என்ன சொன்னாரு ஏர் ரகுமான்? பிஸ்மி எப்படிப்பட்ட ஆளு, பிஸ்மி வந்து எப்படிப்பட்ட ஒரு நபரு அப்படின்றத தன்னுடைய பர்சனல் விஷயத்தை உள்ள எடுத்து போட்டு ஓப்பனாவே சொன்னாப்புல ஏர் ரகுமான். சில பேர்லாம் காசுக்காக கூவதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பிஸ்மியை ஓங்கி ஒரே அடிச்சா. இது வரைக்கும் பதில் சொன்னானா பிஸ்மி? செந்தில் சார் சிம்பிளா சொல்லுங்க. நம்ம வந்து எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு சார். மொத்தமா ஒருத்தன் வந்து தலைவர் வந்து எத்தனை வருஷமா அனுபவப்பட்டவர் இந்த ஃபீல்டுல. அவருடைய பர்சனல் இல்ல ஒரு மேட்டர் நல்லா புரிஞ்சுங்க. தலைவரோட அறிவுரையை ஏத்துக்கல அப்படின்னா நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப பதில் சொல்றீங்களா? இது வரைக்கும் இந்த ஃபேமிலி இஷ்யூல தனுஷ் வந்து இது வரைக்கும் தலைவரோட ஒவ்வொரு படம் வரும்போதும் சரி, இல்ல மேடையிலயும் சரி, இல்ல வந்து ட்விட்டர்லயும் பொதுத்தளங்கள் சோசியல் மீடியாலயும் சரி, எங்கேயாச்சும் தலைவர் பேரை மென்ஷன் பண்ணாம விட்டுருக்காப்லையா? நான் ரஜினி ரசிகன் சொல்லி உக்காந்துக்கிட்டு சொல்லி பேரை புடிச்சிட்டு மேல வந்தவன்லாம் இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் ரஜினி பேரை யூஸ் பண்றது இல்ல, தான் பேரே புடிங்கின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். ஆமா சரிங்களா? ஆனா தனுஷ் இன்னும் வந்து கடந்து வந்த பாதையை மறக்காம இன்ன வரைக்கும் ரஜினி பேரை யூஸ் பண்றாப்ல. யாருங்க நன்றி உள்ளவன்? யார் நன்றி உள்ளவன்? இதுல தெரியாதா? ஒருத்தவன் தண்ணியில மறந்தானா இல்லையா, தன்னுடைய கடந்து வந்த பாதையை மறந்தானா இல்லையான்றது இதுல தெரியாதா?
வேட்டையன் படத்தை உட்காந்துக்கிட்டு நான் இது என்ன சொல்ல வரேன், இதனால என்ன சொல்ல வரேன், ஆளு என்னதான் இங்க வந்து என்னதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னதான் இங்க இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தனுஷ்குள்ள இருக்கக்கூடிய ரஜினி ரசிகன் இருக்கான், அது மாறல.